அத்தியாயம் 49. வீட்டை எப்படி திறந்து போட்டுட்டு இந்த மனுஷன் எங்க போனாரு? சிவசங்கர் வீட்டிலிருந்து வெளியே வந்த விசாகா அவன் கூறியதையெல்லாம் பலவாறு யோசித்து கொண்டே ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தாள். அவள் வீடு வரும் வரை வசந்திடமிருந்து எந்தவித அழைப்பும் வரவில்லை. எப்படியும் இன்னும் சற்று நேரத்தில் மகனை அழைக்க சென்று விடுவார். மகன் வந்த உடனேயே முதலில் தேடுவது என்னைத்தான் என்றுதான் அறக்க பறக்க ஓடி வந்தாள். இன்னும் கொஞ்ச நேரம் இரு விஷா என்று எவ்வளவுதான் சிவசங்கர் வற்புறுத்தி கூறினாலும் மகன் வர நேரமாகிவிடும் என்று ஓடி வந்திருந்தாள். இத்தனைக்கும் அவள் மகன் ஸ்கூல் விட செல்லும் பொழுது அப்படியே சிவசங்கரின் வீட்டிற்கு சென்று விட்டாள். காலையிலிருந்து இதோ மதிய உணவு வேலை முடியும் வரை அங்கேதான் இருந்திருக்கிறாள். அது கூட பத்தவில்லை போலும் சிவசங்கருக்கு. ஏனென்றால் இன்னும் பேசி பேசியே விசாகாவின் மூளையை சலவை செய்ய வேண்டிய பாக்கி இருக்கிறதாம். என்னங்க, எல்லா இடமும் தேடிவிட்டு படுக்கை அருகே வந்து விட்டாள். எங்கேயும் கணவனை காணவில்லை. ஏண்டி வரும்போதே ஏலம் போட்டுட்டே வர? இங்கே தாண்டி இருக்கேன். ஆடையை சரி செய்து கொண்டு குளியல் அறையிலிருந்து வெளியே வந்தான் வசந்த். எங்கே போனீங்க? கதவெல்லாம் சாத்தாம அப்படியே திறந்து போட்டுட்டு. கக்கூசுக்கு தாண்டி போனேன். மெயின் கதவு தான் சாத்தி தானே இருக்குது. அந்த காம்பவுண்டை தாண்டி உள்ள யார் வரப்போறா? சி என்பது போல் முகத்தை சுழித்தவளே, அடையப்பா பார்த்துடி, மெல்ல மெல்ல கழுத்து சுலுக்கிக்க போகுது. ஏன் உனக்கெல்லாம் வராதா? இப்படி முகத்தை சுளிக்கிற? கக்கூஸ்க்கு போக எதுக்கு மொபைலு? நீ தான் புருஷனை ரொம்ப நாளாக கவனிக்காம காய போடுற. அதனால் அப்படி இப்படி பார்த்து என் உடம்பு சூட்டை குறைக்கலான்னு தான் போயிட்டு வந்தேன் என்றதும் தான் தாமதம். உடனடியாக கணவனின் கையில் இருக்கும் போனை பிடுங்கி எல்லாவற்றிலும் இருக்கும் ஹிஸ்டரியை தேடி பார்த்து கொண்டிருந்தவளுக்கு கிடைத்தது என்னவோ விதவிதமான சுற்றுலா செல்வதற்கான ஊர்களின் தகவல் பற்றியது மட்டுமே. சில ஆண்கள் அழகு குறிப்புகள் வேறு இருந்தது. அதிலும் மனைவியை உஷார் செய்வது எப்படி என்ற கேள்வியை டைப் ஹிஸ்டரியில் பார்த்தவளுக்கு உதட்டை தாண்டிராத சிரிப்பு. என்ன இது, ஹிஸ்டரி முழுசும் அழகு குறிப்பாகவும் ஊர் ஊரா சுத்துறதும் பார்த்து வச்சிருக்கீங்க? எதுக்கு? அழகு குறிப்பு எதுக்கு பார்ப்பாங்க? அழகு பண்ணிக்கதான். சரி முறைக்காத. பின்ன நீ மட்டும் ஒரு புள்ள பெத்த மாதிரியா இருக்க. நல்ல வெடக்கோழி மாதிரி இன்னும் உடம்பு மெயின்டைன் பண்ணுறீல. அதிலும் இந்த முகத்துல குழந்தைத்தன்மையும் அழகாவும் சும்மா பார்க்கவே அவ்வளோ அழகா லட்சணமா இருக்க. உன் அளவுக்கு நான் அழகாக வேணாமா? அப்பத்தானே வெளியில ஜோடி போட்டு போகும்போது சும்மா கெத்தா வர முடியும். எதையாவது ஒளறிட்டே தான் இருப்பீங்களா? சரி, எதுக்கு ஊர் ஊரா மேப் போட்டு பார்த்துட்டு ஹோட்டல் எல்லாம் பார்த்து தேடிட்டு இருக்கீங்க? பிஸ்னஸ் ட்ரிப் போகணுமா என்றவர் குரல் இறங்கி வந்தது. கணவனை பிரிந்திருக்க வேண்டியதை நினைத்து துயர் கொண்டாள். போறேன் இல்லை, போறோம், ஹனிமூன் போக போறோம். எதே ஹனிமூனா? கேட்டவளின் குரலில் குதூகலம். காரணம்தான் புரியவில்லை. ஆமாண்டி, செகண்ட் ஹனிமூன். அகிலனோட ஆனுவல் எக்ஸாம் லீவ்ல. ஒரு சின்ன திருத்தம், நம்ம போகிறதுக்கு பேர் ஹனிமூன் கிடையாது, அண்ட் நமக்கு செகண்ட் ஹனிமூனும் கிடையாது. அவளின் இந்த குதர்க்கமான பேச்சில் அவனுக்கு முறைக்க மட்டுமே முடிந்தது. என்ன மறைக்கிறீங்க? மகனையும் கூட்டிட்டு போகிறதுக்கு பேர் ஹனிமூனா? அது வெக்கேஷன். அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஹனிமூன் கூட்டிகிட்டு போயிருந்தா தானே இதை செகண்ட் ஹனிமூன்னு சொல்ல முடியும். நீங்கள் தான் ஃபஸ்ட்டே கூட்டிகிட்டு போகலையே. தள்ளுங்க, போய் உருப்படியாக ஏதாவது வேலையை பாருங்க, நேரம் ஆகுது. ஸ்கூல் போய் உங்கள் பையனை கூட்டிட்டு வாங்க என்றவள் கணவனின் மொபைலை கையில் கொடுத்துவிட்டு குளியல் அறைக்குள் சென்று மறைந்தாள். மூடப்பட்ட கதவையே பார்த்து கொண்டிருந்தவனுக்கு இதழில் அழகான புன்னகை. என் குட்டி ராட்சசி முழுசா பொண்டாட்டிய மாதிரி நிக்கிறா போல. புருஷனோட ஃபோன் வாங்கி செக் பண்றா, தர்க்கம் பண்றா, சண்டை வேற போடுறா, எல்லாமே பண்றா. ஆனா எது பண்ணாலும் அழகா பண்றா. சட்டென்று குளியலறை கதவு திறந்து வெளியே வந்தவள் இன்னும் அங்கேயே நின்று அடைக்கப்பட்ட கதவை பார்த்து கொண்டிருந்த கணவனை புரியாமல் பார்க்க அவனும் ஸ்டைலாக தலையை கோதி ஒற்றை கண்ணை மட்டும் சிமிட்டி விட்டு அங்கிருந்து ஓடிவிட்டான். கணவனின் சேட்டையில் மீண்டும் இதழ் தாண்டிய புன்னகையுடன் நின்றிருந்தவள் கையில் இருந்த அலைபேசி குறுஞ்செய்தி அளித்தது. வீட்டுக்கு போயிட்டியா விஷா? என்று உடனே மறுமொழி கூறிவிட்டு மொபைலை ஒரு ஓரத்தில் வைத்துவிட்டு அடுப்படிக்கு சென்றவளுக்கு மீண்டும் முகம் இறுக்கத்தை தத்தெடுத்து கொண்டது. குட் ஈவினிங் மாம்.
உற்சாகமாக ஓடி வந்த அகிலன் தாவி ஏறி தன் அன்னையின் கழுத்தை கட்டி கொண்டு தொங்கினான். இன்னைக்கு டே எப்படி போச்சு குட்டிப்பா? செம ஹாப்பி மூட்ல இருக்கீங்க போல, என்ன விஷயம்? சரி, வரும்போது அம்மாவை விட்டுட்டு என்னெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தீங்க சொல்லுங்க. கணவனை ஓரக்கண்ணால் நோட்டமிட்டு கொண்டு கேட்டாள். அவள்தான் இவன் கண்ணு முன்னாடியே ஃப்ரிட்ஜை திறந்து ஃப்ரீசரில் 4 வெண்ணிலா ஐஸ்கிரீம் கப்புகளையும் சாக்கோபார் குச்சிகளையும் வைக்கிறானே. நான் அப்பா கிட்ட ஐஸ்கிரீம் தான் கேட்டேன். அப்பா வீட்டுக்கு போய் அம்மா சூடா டீ போட்டு வச்சிருப்பா, குடிச்சிட்டு அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், அம்மா கிட்ட கேட்டுட்டு தான் எடுத்துக்கணும்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஓ, அது மட்டும் இல்லாம காலையில நான் ஆசைப்பட்ட மாதிரி நீங்க கொண்டு வந்து ஸ்கூல்ல விட்டீங்களா? அப்போ செம்ம ஹாப்பி. இன்னைக்கு ஸ்கூல் ஃபுல்லா நல்லா போச்சு, இன்னும் ஹாப்பி. ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது தான் டாடி ஒரு சர்ப்ரைஸ் சொன்னாரு. எக்ஸாம் லீவ்ல நம்ம வெக்கேஷனுக்கு வெளியில போறோம்னு. இன்னும் எந்த ஊருன்னு டிசைட் பண்ணல. ஒரு 4-5 பிளேஸ் சொல்றேன், நீயும் மம்மியும் டிசைட் பண்ற இடத்துக்கு தான் போறோம் அப்படின்னு அப்பா ஸ்வீட் சர்ப்ரைஸ் சொன்னாங்களா. அதுல ரொம்ப 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 ஹாப்பி. தன் குண்டு கன்னங்கள் உப்ப பேசி கொண்டிருக்கும் மகனை பார்க்கும் பொழுது அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. இதைத்தானே அவள் எதிர்பார்த்தாள். தன் மகனின் சந்தோஷத்தை, அதையெல்லாம் திரும்ப கொடுத்து கொண்டிருக்கும் தன் கணவனை காதலாக பார்த்தாலா தெரியாது. ஆனால் நன்றி உணர்வுடன் தான் பார்த்தாள். மனைவியின் பார்வையின் அர்த்தத்தை புரியாதவன் அகிலனிடம் திரும்பி, குட்டிப்பா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, டீயும் ஸ்நாக்ஸும் சாப்பிடலாம். அவசரமாக மகனை துரத்தியவன் மனைவியின் இடையை பற்றி அடுப்படியின் சுவரோரம் சாய்த்தான். என்னடி மாமனை திங்கிற மாதிரி பார்க்கற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் என்னோட மகனோட சந்தோஷத்துக்காக நீங்கள் பண்ணுற எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்ல தான் பார்த்தேன். பொய் பேசுகிற இந்த குட்டி வாய்க்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்றவன் தன்னை நெருங்கி தன் ஆள்காட்டி விரலால் அவளின் கீழுதட்டை மென்மையாக தேய்த்தவன் அடுப்பு மேடையில் எடுத்து வைத்த ஒற்றை வெண்ணில ஐஸ்கிரீமை எடுத்து அவளின் உதட்டில் வைத்தான். இவ்வளவு நேரம் கணவனின் நெருக்கத்தில் கண்ணை மூடி உதடு துடிக்க நின்று கொண்டிருந்தவள் இப்பொழுது உதட்டில் ஏற்பட்ட குளுமையினால் மெல்ல கண்களை திறந்தாள். கண்களை திறந்ததுதான் தாமதம். அவளின் உதட்டை மிட்டாய் என கவ்விக்கொண்டான் தன்னவளின் விழிகளை பார்த்து கொண்டே. படபடக்கும் மனைவியின் பட்டாம்பூச்சி விழிகளை ரசித்து அவளின் உதட்டை மென்மையாக பூவை முத்தமிடுவது போல் அத்தனை மென்மை. கைகள் இரண்டும் சுதந்திரமாக அத்துமீறி கொண்டது. உதட்டில் காட்டிய மென்மைக்கு கைகள் காட்டவில்லை போலும். வன்மையாக அவளின் இடையை தழுவியது. எவ்வளவு நேரம்தான் தாக்கு பிடிப்பால் பேதை? பிடிக்காதது போலவே சில காலமாகவே கணவனின் ஆளுமையிலும் ஆண்மையிலும் கவரப்பட்டவள் தானே. இப்பொழுது மேலும் பித்தாகி அவனின் இந்த மென்மையான இதழ் அணைப்பும் கண்களில் காட்டிய டஜன் கணக்கான காதலிலும் மரக்கட்டை போல கையை கீழே வைத்திருந்தவள் அவனின் கைவிரல் தன் உடலில் செய்யும் சேட்டையில் மெல்ல கைகளை உயர்த்தி தன்னவன் முதுவை தன்னோடு இறுக்கி அணைத்து கொண்டாள். மனைவியின் ஒத்துழைப்பு சத்தியமாக அவன் எதிர்பார்க்கவில்லை. அவளின் 2 தரங்களும் தன் நெஞ்சில் வந்து மோத சுகத்தை சித்திரவதையாக்கி போனது ஆடவனுக்கு. சில நாட்களில் கட்டிப்பிடிக்கும் பொழுதும் இதழணைக்கும் பொழுதும் அமைதியாக இருப்பவள் கைகள் எல்லை மீறும் பொழுது அவனை தள்ளிவிட்டுதான் ஓடிவிடுவாள் விஷாகா. ஆனால் இன்று அவளுக்கும் இந்த மனநிலை தேவைப்பட்டதா என்று தெரியவில்லை. அவனை காட்டிலும் அவளின் வேகமும் ஒத்துழைப்பும் சற்று அதிகமாகவே இருந்தது. அதை அவனால் உணரவும் முடிந்தது. அவளை கட்டிப்பிடித்த வாக்கிலேயே இன்னும் சற்று உள்ளே தள்ளி கொண்டு வந்தவன் கதவை சாற்றிவிட்டு, செய்த அத்தனையும் சென்சார் போர்டு வைக்க வேண்டியவை. பெண்ணவளின் கஸ்தூரி மஞ்சள் தூள் வாசமும் வேர்வை வாசமும் அவள் அடிக்கும் இவா பர்ஃப்யூம் வாசமும் அவனை கிறங்கடித்தது. இருவரும் தங்கள் உணர்வுகளை வார்த்தையால் வடிக்காமல் செயலில் காட்டிக் கொண்டிருந்தார்கள். அவனுக்கு உணர்வுகளால் என்னவெல்லாம் தோன்றுகிறதோ அத்தனையும் அவன் செய்தான். அவளோ அவன் செய்ததற்கெல்லாம் தன் உணர்வுகளை ஏந்தி ஏந்தி கொடுத்து கொண்டிருந்தாள். உணர்வுகளின் வேகத்தில் இருவருமே காதலை மட்டுமே சுமந்து நின்றார்கள். இந்த இனிமையான தருணம் இருவருக்குமே நடந்து முடிந்த கசப்பை நினைவுபடுத்தவில்லை. எனக்காக என்னவெல்லாம் தாங்கி நின்றாள் என்னவள், என்னை தாங்கவே பிறந்தவன் என்னவன். இருவரின் எண்ணெய் இடுக்கில் இது மட்டுமே இருந்தது. அத்தியாயம் 50. மா, அப்பா,
கத்திக்கொண்டு வெளியே வந்த அகிலன் அடுப்படி கதவு சாத்தியிருக்கவும் கதவை தட்டி இருவரையும் அழைத்தான். மகனின் குரல் கேட்டு இன்னும் மோன நிலையில் கண் சொருக நின்று கொண்டிருப்பவளை பார்த்து மெல்ல புன்னகைத்தவன் அவனே தன்னவளின் ஆடை அலங்காரங்களை சரி செய்துவிட்டு பின்பு மெல்ல கதவை வெளியே திறந்து வந்தான். குட்டிப்பா, ட்ரெஸ் மாற்றிட்டீங்களா? நான் மாற்றிட்டேன்ப்பா. நீங்களும் அம்மாவும் அடுப்படி கதவு சாத்திட்டு என்ன பண்ணுறீங்க? டீ கொண்டு வரேன்னு சொன்னாங்க அம்மா. மா இதோ அகி இங்கே இருக்கேம்மா என்றவள் ஓடி போய் டீயை பார்த்தாள். அது மொத்தமாக சுண்டி கேரமில் ஃப்ளேவரில் பாத்திரத்துடன் ஒட்டி கொண்டிருந்தது. அசடு வழிந்தவளாக கணவனை பார்த்தாள். எப்படி சமாளிப்பது என்று தலையை ஆட்டி சிரித்தவன், அது ஒன்றும் குட்டிப்பா, கரப்பாம்பூச்சி வந்ததா, நீங்கள் பயப்படுவீங்கன்னு கதவை சாத்திட்டு நானும் அம்மாவும் அடிச்சிட்டு இருந்தோமா, அதுங்குள்ள டீ எல்லாம் சுண்டி போச்சு. பா, நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன். அம்மா தான் கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுவாங்க. நிறைய நேரம் என்ன தான் கூப்பிட்டு அடிக்க சொல்லுவாங்க. ஏம்மா, நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல, இப்போ நானும் அப்பாவும் சேர்ந்து கரப்பாம்பூச்சி அடிச்சிருப்போம்ல, நீங்கள் டீ போட்டுருக்கலாம். டீ வேஸ்ட்டாக போயிடுச்சேம்மா. நோ ப்ராப்ளம் குட்டிப்பா, வா வெளியில் போயிட்டு அப்படியே டீயும் உனக்கு பிடிச்ச காளான் பப்ஸும் ஏதாச்சும் சுட சுட சாப்பிட்டுட்டு வரலாம். தம்பிக்கு வேறு என்னெல்லாம் வேணும் கேளுங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படியே என்ற மனைவிக்கும் கணவன் கண்காட்டிவிட்டு உடை மாற்ற வசந்த் சென்று விட்டான். பின்பு இருவரும் உடை மாற்றிக்கொண்டு பைக்கை எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கும் டீ ஷாப்பிற்கு கிளம்பினார்கள். நான் 3 டீ, ஒரு எக் பப்ஸ், உனக்கு வெஜ் பப்ஸ் தானே விஷு? குட்டிப்பா உனக்கு? எனக்கு காளான் பப்ஸ் ஓகேப்பா. ஓகேடா செல்லம். போய் அங்கே கேக்லாம் இருக்குது பாரு, க்ரீம் கேக் இருக்குது, பிஸ்கெட்டு வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ என்ன வேணுமோ பார்த்துட்டு அந்த அங்கிள் கிட்ட என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா கொண்டு வந்துடுவாங்க. மகனை அவசரமாக பற்றி விட்டு இங்கு மனைவியின் பக்கம் திரும்பினான். ஏண்டி டல்லாக இருக்க? எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுறியா என்ன? சிச்சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போது இன்னும் கொஞ்சம் டெம்ப்டாக இருக்கியோ? சும்மா இருங்க, அக்கி வரான். அவளின் கன்னங்கள் சிவப்பேறி பளபளத்தன. நாக்கை சுழட்டி அவன் செய்த செய்கையில் தலையில் அடித்து கொண்டால் சினங்களாக. பப்ளிக் பிளேஸில் என்னங்க இது? நான் இயல்பாக தாண்டி பேசுகிறேன். அதுவும் நம்ம சேர் பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம பேசிக்கிறது வெளியில் தெரியாது. என் முகத்துலேயும் எந்த எக்ஸ்ப்ரெஷனும் தெரியாது. நீ தான் வெக்கப்பட்டு கண்ணமெல்லாம் வந்து நான் என்ன பேசுகிறேங்கிறத வெளியில் வெளிச்சமாக காட்டிக்கிட்டு இருக்க. அவ்வளவு நேரம் கீழே குனிந்து பப்ஸுடன் கோலம் போட்டு கொண்டிருந்தவள் நிமிர்ந்து கணவனை முறைக்க முயன்று தோற்று போய் மீண்டும் பப்ஸையே பீத்து கொண்டிருந்தாள். பா, நான் வந்துட்டேன். அகிலன் ஓடி வந்து வசந்தின் அருகில் அமர்ந்தான். பின்னாடியே வந்த சர்வர் 3 கேக் பிளேட்டுகளை வைத்துவிட்டு அதை அப்படியே அங்கு கொடுத்துவிட்டும் சென்றார். மாம், உங்களுக்கு பிளெயின் கேக், எனக்கு பைனாப்பிள் ஃப்ளேவர் கேக், அப்பா இது உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் என்று மூவரும் அவர்கள் தட்டை நகற்றி வைத்துவிட்டு அருகில் கேக்கின் கவனமாக கொண்டிருக்க மகனை சற்று கண்ணெல்லாம் கலங்கிவிட பார்த்து கொண்டிருந்தான் வசந்த். பின்னே மகனுக்கு என்ன பிடிக்கும், என்ன ஃப்ளேவர் பிடிக்கும் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இப்பொழுது சில காலமாகத்தானே அவனை கூட்டிக் கொண்டு வெளியே வருகிறான். ஆனால் தனக்கு கேக்கில் சாக்லேட் தான் பிடிக்கும் என்பதை சரியாக எடுத்து வைத்திருக்கும் மகனை பார்க்கும் பொழுது கண்ணெல்லாம் கட்டி கொண்டுதான் வந்தது அந்த தகப்பனுக்கு. எதற்காக கண்கலங்கி பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட விஷாகா கணவனின் கையை இருக்க அழுத்தினாள். சாரிடி என்றவன் வாயசப்பில் இட்ஸ் ஓகே என்பது போல் முகபாவனை காட்டி அவனை சாப்பிடுமாறு சொன்னாள். மூவரும் ஒரு அரை மணி நேரம் கேலி கிண்டல்கள் என்று பேசிக்கொண்டு சிரித்து கொண்டு தங்களுக்கான தேவைகளை எல்லாம் சாப்பிட்டு வீட்டிற்கு கிளம்பி செல்லும் வரை 2 ஜோடி கண்கள் அவர்களை வெறித்து கொண்டிருந்தது. என்னங்க, அவனுக்கு இன்னும் 1 வீக்கில் ஆனுவல் எக்ஸாம் வருதுங்க, கொஞ்சம் சொல்லி கொடுங்க, நான் டின்னர் ஒர்க் முடிச்சுட்டு வரேன். இப்பொழுதெல்லாம் சற்று இயல்பாக பேச ஆரம்பித்திருந்தாள். அதனாலேயே வீட்டிற்கு வந்ததும் கணவனுக்கு வேலையை ஏவி விட்டு அடுப்படிக்குள் சென்றாள். இப்பொழுதெல்லாம் அதிகமாக அலைபேசி உபயோகப்படுத்துவதில்லை விஷாகா. எனினும் பழக்க தோஷத்தில் எங்கு சென்றாலும் உடனேயே வைத்துக் கொள்வாள். இப்பொழுதும் விடாமல் அடித்து கொண்டிருந்த போனை யார் அது என்பது போல் எட்டி பார்த்தாள். ஹாருன் தான் அழைத்திருந்தான். பெருமூச்சு விட்டவள் அழைப்பை ஏற்று காதில் வைத்தாள். சொல்றா
மேடம் ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க போல இருக்கு. ஃபேமிலி கூட ஒரே ஐக்கியமாக ஜாலியாக இருக்கீங்க. ஹஸ்பண்டோட ஒரே டேட்டிங் தான், கொஞ்சம் கொலாவுறீங்க. பப்ளிக் பிளேஸ்ன்னு கூட பார்க்காம. டீ ஷாப்பில் பார்த்தியா? வந்து பேசியிருக்கலாமேடா. நான் தான் உன்னை கவனிக்கல. நீங்கள் தான் உங்கள் வீட்டுக்காரோட கொஞ்சிக்கிட்டும் உரசிக்கிட்டும் கையை பிடிச்சிக்கிட்டும் கண்ணால் பேசிகிட்டு இருந்தீங்க. பின்ன நான் வந்தது எப்படி உங்களுக்கு தெரிய போகுது? ஏன் நீ மட்டும் உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு தானே வந்திருப்ப, தனியாவா வந்த? இல்லை, நான் ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தேன். சரி, அதனால் என்ன இப்போது? எதுக்காக கால் பண்ண அதை சொல்லு. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு என்னை பார்க்குறதுக்கு அவாய்ட் பண்ணிட்டீங்க. ஒர்க் பிஸி, வீட்டில் இருக்கேன், ஹஸ்பண்ட் இருக்காரு, மகன் இருக்கான் அப்படின்னு என்கிட்ட ஃபோன் பேசுகிறதும் அவாய்ட் பண்ணிட்டீங்க. என்ன தான் நினச்சிட்டு இருக்க? அப்படியே கழட்டி விடலாம், எனக்கு தெரியாது, அதெல்லாம் உனக்கு தான் தெரியும். அப்படி விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம் இருந்தவன் உன் சொந்தக்காரவங்க அவங்க சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து என் காதலை விட்டுட்டு போயிருக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணாமல் இருந்தாலாவது நீ இன்னும் என்னத்தான் நினச்சிட்டு இருக்கான்னு நான் டைவர்ஸ் பண்ணிட்டு வந்து உன் கூட வாழ்ந்திருப்பேன், முறையாக கல்யாணமும் பண்ணியிருப்பேன். உன்னால் உன் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிட்டு வர முடியுமா? இப்போ கூட சொல்லு. நான் கொடுக்குற வாக்கு உன்னால் கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்புறம் உனக்கு வெளியில் நான் வேணும், வீட்டில் உன் பொண்டாட்டி வேணும்னா என்ன அர்த்தம்? ரெட்டை வாழ்க்கை வாழ சொல்றியா ஹாரூன்? நீ பண்ணுற விஷயத்துக்கெல்லாம் துணை போக சொல்றியா? இவ்வளவு நாள் என் கூட ஆஃபீஸில் எல்லாம் பண்ணும்போது நீ இன்னொருத்தனோட பொண்டாட்டி, நான் இன்னொருத்திக்கு சொந்தம் தானே. அப்போ அதெல்லாம் உனக்கு தெரியலையா? இப்போதான் புதுசாக எல்லாம் தெரிய ஆரம்பிக்குதோ? தப்பு தான் ஹாரூன். ஏதோ ஒரு வேகத்தில் நீ கேட்ட அத்தனைக்கும் இடம் கொடுத்து வழி கொடுத்து நான் நின்னது என்னோட தப்பு தான். நீ எவ்வளவு கேட்டிருந்தாலும் மறுத்து பேசியிருக்கணும். முடியாமல் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உனக்கு இறங்கி போனது என்னோட தப்பு தான். அதுக்கு என்னால் உன்கிட்ட மன்னிப்பு தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. இப்போ எதுக்கு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுங்கிறது போல பேச? என்ன இனி என்கிட்ட பேசவே மாட்டியா? பார்க்கவும் மாட்டியா என்ன? தாராளமாக பார்க்கலாம், பேசலாம். நம்ம ஆரம்பத்தில் பழகின மாதிரி ஒரு நட்போடு இருக்கிறதா இருந்தால், குடும்ப விஷயமா பேசிக்கிறதா இருந்தால் மட்டும் வேற எந்த நினைப்போடும் என்னை நெருங்காத. என் பையனுக்கு விவரம் தெரிய ஆரம்பிக்குது. நான் ஃபோனில் டெக்ஸ்ட் பண்ணுறது முதற்கொண்டு அவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவனுக்கு தெரிஞ்சு அவன் என்னால் கெட்டு போயிடக்கூடாது. நான் நல்ல பொண்டாட்டியாக இல்லாமல் இருக்கலாம், நல்ல காதலியாக இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் நல்ல அம்மாவாக இருக்க ஆசைப்படுறேன். அதனால் தயவு செஞ்சு என்னை விட்டுரு. நீ இப்போ இவ்வளவு சுயநலமாக யோசிக்க ஆரம்பிச்ச? அது சரி, என்னது உன் பையனா? அவன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கே நான் உன்னை கரெக்ட் டைமுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் சேர்த்தது தான் காரணம். உனக்கு அதெல்லாம் மறந்துருச்சா என்ன? அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் ஹாரூன் நீ இத்தனை நாளும் என்ன கேட்கும் பொழுது எல்லாமே பந்தி விரித்து படையல் போட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்தாச்சு. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா என் மகனை கவனிக்காமல் வீட்டில் எனக்காக இருந்த ஒரு புருஷனையும் கவனிக்காமல் நீயே கதினி 24 மணி நேரமும் உன்னையே நினச்சி இருந்தாச்சு. உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, நீ உன் லைஃப்பை பாரு, நான் என் லைஃப்பை பார்க்குறேன். தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. நீ கேட்ட கேள்விக்கு அதுதான் ஆன்சர். ஒன்று அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்திருக்கேன். ஸோ ப்ளீஸ். என்னடி பெரிய பத்தினியாட்டம் பேசிட்டு இருக்க? நாடகம் நடிக்கிறியா? நீயும் நானும் இத்தனை நாளாக இருந்ததெல்லாம் உன் புருஷன்கிட்ட புட்டு வச்சா அவனே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிடுவான். ஹஹா, நீ கடைசியாக இதுக்கு தான் வருவேன்னு தெரியும் ஹாரூன். ஆனால் எவ்வளவு சீப்பாக நீ இருப்பேன்னு யோசிக்கலை. ஏதோ நான் உன்னை நீ வேணாம்னு சொல்லி நான் உனக்காக வெயிட் பண்ணாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் நீ என் மேலே கோபமாக இருக்க. அதனால தான் இப்படி என் மேலே வன்மமாக இருக்கன்னு நினச்சி உன்னை நான் திருப்திப்படுத்துவதற்காக எத்தனையோ ராத்திரி தூக்கத்தை இழந்து இருந்துக்கேன். ஆனால் அதெல்லாம் தாண்டி என் வாழ்க்கையை கெடுக்க தான் நீ வந்திருக்கன்னு இப்போ தானே எனக்கு புரியுது. தாராளமாக சொல்லு, நான் வேணா லைனில் இருக்கிறேன், கான்ஃபரன்ஸ் கூட போட்டு சொல்லு. எல்லாமே தெரியும் என் புருஷனுக்கு. அடிப்பார் தான், திட்டுவார் தான், ஏன் என்ன வேணாலும் பண்ணுவார் தான். ஆனால் என்னை விட்டுட்டு என்றைக்கும் போக மாட்டார். எனக்காக இல்லைனாலும் என் மகனுக்காகவாது அவர் என் கூட தான் இருப்பார். நானும் அவருக்காக இல்லைனாலும் என் பிள்ளைக்காகவாவது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து புருஷன் பொண்டாட்டின்னு ஒரே குடும்பமாக வாழ்ந்து தான் ஆகுவோம். இதே எண்ணம் உனக்கு வரணுங்கிற
வைக்கிறதுக்காக தான் நீ உன் ஒய்ஃப் கூட ஒரு புள்ள பெற்றுக்கோ, எந்த சண்டை சச்சரவு வந்தாலும் பிள்ளைக்காகவாவது உறவை தக்க வச்சுக்கணும்னு தோணும் அப்படின்னு உனக்கு ஒரு நல்ல தோழியா நீ நல்லா இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் நீ என் வாழ்க்கையே நாசமாக்க முடிவு பண்ணிட்ட. இப்போவும் என்னால் உன்னை வெறுக்க முடியாது ஹாரூன். அது ஏன்னு எனக்கும் தெரியல. உன் வாழ்க்கையை நீ பாரு, என் வாழ்க்கையை நான் பார்க்குறேன். இப்போ உனக்கு எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணு, என் நம்பர் இதே தான், கால் பண்ணலாம். உனக்கு ஒரு தோழியா எல்லாமே செய்ய நான் ரெடியாக இருக்கேன் என்றவள் அழைப்பை துண்டித்து விட்டு திரும்புகையில் வசந்த் அடுப்படி கதவில் சாய்ந்து கை கட்டி நின்றான் நக்கலான பாவனையுடன். அத்தியாயம் 51. என்னங்க, அது எப்போ வந்தீங்க? ஹாரூனிடம் விசாகா அலைபேசியில் பேசிக்கொண்டிருந்தவள் கடுப்பாக போனை வைத்துவிட்டு திரும்பும் பொழுது வசந்த் தன்னையே பார்ப்பதை பார்த்து ஐயோ என்னெல்லாம் கேட்டிருப்பானோ என்று துடிதுடித்து போய் நின்றாள். அடிமேல் அடியெடுத்து மெல்ல அவளை நெருங்கி வந்த வசந்த், இது என் பொண்டாட்டி இல்லையே. உதட்டை பிதுக்கியவனின் பேச்சில் புரியாத பாவனை காட்டினாள் விசாகா. பின்ன தப்பே பண்ணாலும் ஆமாண்டா நான் தப்பு பண்ணுறேன், என்ன பண்ணுவ, உன்னால தாண்டா இப்படி ஆயிட்டேன்னு நெஞ்ச நிமித்தி சொன்னேன். என் பொண்டாட்டி பேச்சில் கூட நேர்மையும் நிமிர்வும் இருக்கும். அவளை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்படி நியாயமாக நறுக்கு தெரிச்ச மாதிரி பேசிட்டும் பயந்து போய் நான் தப்பாக எடுத்துக்குவேன்னு யோசிச்சுட்டு நிற்கிற பாத்தியா, இந்த பொண்டாட்டியை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவளின் கன்னம் கிள்ளி கொஞ்சலாக பேசினான். அப்புறம் நீ யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தைக்கு வன்மையான கண்டனங்கள் உண்டு பொண்டாட்டி. அது என்ன, எனக்காக இல்லைனாலும் என் பையனுக்காக என் வீட்டுக்கார் என் கூடவே இருப்பார்னு சொல்கிற, நீ எப்படி அப்படி சொல்லலாம்? எனக்கு நம்ம பையனை ரொம்ப பிடிக்கும். முன்னாடி அவனுக்காக தான் உன் கூடவே இருக்கணும்னு யோசிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு இப்போ உன்னையும் ரொம்ப ரொம்ப பிடிக்குது. ஏய், என் கண்ணை பாருடி, நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? எனக்கு உன்னை பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறதே பெருமையாக தான் இருக்குது. நீ பார்க்கவும் அழகு, உன் மனசு அழகு, உன் தைரியம் ரொம்ப அழகு, உன் தன்னம்பிக்கை, நம்பினவங்களை ஏமாற்றக்கூடாதுன்னு நினைக்கிற உன்னோட குணம், இதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக நீ உன் பையனை எந்த இடத்துல கண்டிக்கணுமோ அங்கே கண்டிச்சு, எங்கே செல்லம் கொடுக்கணுமோ அங்கே கொஞ்சம் வைப்பாரு. அந்த விஷயத்துக்கே நான் உனக்கு அடிமடி. அவனுக்காக மட்டும் இல்லை, இப்போ நான் வாழ்கிறது உனக்காகவும் தான். இனி நீ சொல்லும்போது என் புருஷன்கிட்ட நீ என்னை பற்றி என்ன சொன்னாலும் அவருக்கு என்னை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லணும், சரியா? கண்களை சிமிட்டாமல் கணவன் கூறியதையே பார்த்து கொண்டிருந்தவள் அங்கிருந்து கிளம்பியவன் பின்பு மீண்டும் ஒரு நொடி திரும்பி அவளின் அருகில் வந்து, அப்புறம் இன்னொரு விஷயம், என்னடி சொன்ன? நம்ம பிள்ளைக்காக தான் என் கூட நீ இருப்பியா? என்னை பிடிச்சி இல்லை, உனக்கு என்னை பிடிக்கலையா? ஏண்டி உன் அளவுக்கு நான் அழகா இல்லையா? உன் அளவுக்கு நல்ல மனசு தான் இல்லையா? உதட்டை பிதுக்கி அப்பாவியாக கேட்டுவிட்டு செல்ல போன கணவனின் கையை வேகமாக இழுத்து தன்னோடு அணைத்து கொண்டாள் விசாகா. நீண்ட நேர அணைப்பு, இறுக்கமாக வைத்திருந்தாள். அந்த அணைப்பில் ஆறுதல் மட்டுமே இருந்தது. அணைப்பில் இருந்து வெளியே வந்த வசந்த் அவளின் இதழை நோக்கி குனியும் நேரம் கண்களை மூடிக்கொண்டு கணவனின் கைகளை இறுக்க பிடித்து அவனின் முத்தத்திற்கு ஏங்கி உதட்டை கொடுத்தவளை பார்த்தவனுக்கு உதட்டில் கள்ளச்சிரிப்பு. இவ்வளவு நேரம் ஆகியும் தன் இதழில் தீண்டவில்லை என்று கண்களை திறந்து பார்க்கும் பொழுது முகமெல்லாம் குறும்பு கொப்பளிக்க, உதட்டில் சிரிப்பில் துடிக்க தன்னையே பார்த்து கொண்டிருந்த கணவனை பார்க்கையில் வெட்கம் பிடுங்கிதான் தின்றது. எப்போ பாரு மூட்லியே இருக்காதடி, போய் வேலையை பாரு என்றவன் அவளின் வாழைத்தொடையில் ஒரு அடி போட்டி விட்டு சென்றான். அவன் அடித்த தொடையை தடவியவளுக்கு ஏனோ இதமாக இருந்தது அந்த வலி கூட. இரவு உணவை முடித்து கொண்டு மகனை உறங்க வைத்துவிட்டு மனைவியை கூட்டிக் கொண்டு ஹால் சோபாவில் அமர்ந்தவன் அவளை இழுத்து கொண்டே அமர்ந்தான். இங்கே எதுக்கு? சும்மா டிவி பார்ப்போம் கொஞ்ச நேரம். ஏன் தூக்கம் வரலையா? வருது, ஆனால் உன்னோட இப்படி உக்காந்து பாட்டு கேட்கணும், டிவி பார்க்கணும். ஏன்னா உனக்கு பிடிக்குமே குல்ஃபி. ஆதுரமாக அவன் தோல் சாய்ந்தாள். அவனும் அவளின் கை உள்ளே தன் கை கோர்த்து இறுக்கி பிடித்து கொண்டான். என்னவோ வீட்டுக்கு தெரியாமல் காதலிக்கும் காதலர்கள் போல இருந்தார்கள். வயதானால் என்ன, ஒரு பிள்ளை பெற்றால்தான் என்ன, தங்களின் இணையின் மேல் வரும் காதல் என்றும் அழகோ அழகு. கல்யாண தேர் நிலா, காய்ச்சாத பால் நிலா, நீதானே வாழ் நிலா, என்னோடு வா நிலா.
இளையராஜா அவர்களின் இசையில் ஜேசுதாஸ் மற்றும் சித்ரா அவர்களின் குரலில் இந்த இரவை இனிமையாக்க அந்த பாடல் ஒலிபரப்பானது. ஏனோ அந்த பாடல் இருவருக்குமாக ரொம்பவே பொருந்தியது. என்ன ஒரு வேகம், என்ன ஒரு தீண்டல்! மதிமயங்க வைத்தான் மாயக்கண்ணன். இருவருமே இன்னும் கட்டிலில் தங்கள் தேவையை தீர்த்து கொள்ள தோன்றவில்லை. இளம் காதலர்கள் போல் பிள்ளையின் கண்மறைவில் சீண்டல்கள் தீண்டல்கள் என்று தாவு தீனிக்கு அவ்வப்போது உரம் போட்டு கொண்டார்கள். எப்பொழுது ஒளியும் முடிந்தது, எப்பொழுது இருவரும் படுக்கைக்கு சென்றார்கள், எப்பொழுது தூங்கினார்கள், அவர்களுக்கே வெளிச்சம். அழகான காலை கணவனின் கைவளைவில் திண்ணிய மார்பில் விழுந்தது பெண்ணவளுக்கு. மொரட்டு பையா, ஆசையாக கொஞ்சினாள். அவன் தூங்குகிறான் என்றெண்ணி. இதுக்கே வா, அப்ப ஹனிமூன் கூட்டிட்டு போய் உன்னை கதம் பண்ண போறேனே அப்போ என்றவள் எழுந்து சென்றாள் குளியல் அறைக்கு. ஓய் குல்ஃபி, நில்லுடி. எதுக்குடி அப்படின்னு சொல்லிட்டு போற? பின்ன என்ன? அப்பா ரொம்ப தான் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. எனக்கு மட்டும் ஆசை இருக்காத என்ன தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க. மனைவியின் ஏக்க பெருமூச்சை ரசித்தவன், அதில்லடி குல்ஃபி, நம்மளோட லைஃப் அகைன் ரீஸ்டார்ட் பண்ணுறப்போ நமக்குள்ளே எந்த கசடும் இல்லாமல் க்ளீனாக ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக ஒரு சின்ன விஷயத்துக்காக வெயிட் பண்ணுறேன். கணவன் பேச்சு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் ஏதோ காரணம் இருக்கிறது என்று மட்டும் புரிந்தவள் புதிதாக பூத்திருக்கும் காதலுக்காக காத்திருக்க முடிவு செய்தாள். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கால் அட்டன் பண்ணு. அவசரமாக குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தான் ஹாரூன். விசாகா எப்பொழுதும் வீட்டிலிருந்து வேலை செய்ய ஆரம்பித்தாலோ அப்பொழுதிருந்து வசந்த் தன் வேலையை மேனேஜர்களிடம் பிரித்து கொடுத்துவிட்டு இங்கிருந்தே மேற்பார்வை செய்யும்படி பார்த்து கொள்வான். ஆனாலும் அவ்வப்போது ஏதேனும் அவசரம் என்றால் அலுவலகத்திற்கு சென்று வருவான். அப்படித்தான் இன்று கிளம்பியதும் மகனை கொண்டு பள்ளியில் விட்டுவிட்டு அலுவலகம் வரை சென்றுவிட்டு மதிய உணர்வுக்கு வந்து விடுவான் என்று கூறிவிட்டு சென்றான். அவன் சென்று 1 மணி நேரத்திலேயே ஹாரூனிடமிருந்து இப்படி ஒரு குறுஞ்செய்தி வரவும் என்னவோ ஏதோ என்று உடனே அவனின் அழைப்பை ஏற்றாள். ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? உங்களோட இந்த திடீர் புருஷன் எப்படி இருக்காரு? எங்கே போயிருக்காரு? இப்படி நக்கல் நையாண்டி பேச்செல்லாம் என்கிட்ட வேணா ஹாரூன். என்ன விஷயமா மெசேஜ் பண்ண? அவசரம்னு சொன்ன, அட்டன் பண்ணிட்டேனே. என்னன்னு சொல்லு. தெரியும், அவசர விஷயம்தான். ஆனால் அது எனக்கு இல்லை, உங்களுக்கு. என்னாச்சு? எல்லாம் உங்கள் வீட்டுக்கார் பற்றி தான். ஹாரூன், டென்ஷன் பண்ணாத. அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு. அவர் வேலை விஷயமா வெளியில் கிளம்பியிருக்காருடா. வேலை விஷயமா போயிருக்காரா, இல்லை அவரோட முன்னாள் சிநேகிதனை பார்க்க போயிருக்காரான்னு ஃபோன் பண்ணி கேளு. ஏய் லூசா நீனு? அவர் ஃப்ரெண்டு பார்க்க போயிருக்கிறது எனக்கே நன் ஆஃப் மை பிஸ்னஸ். அப்படி இருக்கும்போது உனக்கு என்னடா வந்துச்சு? நீ எப்படா இவ்வளோ ஒஸ்ட்டாக மாறின? பரவாயில்ல, சிறந்த மனைவி அவார்டு உனக்கு கொடுக்கலாம். இருந்தாலும் உன்னோட ஹஸ்பண்ட் அண்ட் அவர் ஃப்ரெண்டு பேசினதை கேட்டால் அந்த ஃப்ரெண்டு யாருன்னு தெரிஞ்சுது அப்படின்னா நீ ரொம்ப ஷாக் ஆகிடுவ. எப்பாடே முடியலடா, என்ன விஷயம்னு சீக்கிரம் சொல்லித்தல. நக்கல், உன்னோட இந்த நக்கல் திமிரை குறைக்கிறதுக்கே சொல்கிறேன்டி. ஓ ஃப்ரெண்டோட பாலிய ஸ்நேகிதன் அப்படின்னா என்னன்னு தெரியும்ல? சின்ன வயசுலேருந்து ஸ்நேகிதன். யாரு தெரியுமா? டாக்டர்னு பின்னாடியே சுற்றிட்டு இருப்பியே, அந்த சிவசங்கர் தான் உன் ஹஸ்பண்டோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. அதுவும் எப்படி ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே பாயில் தூங்கி ஒன்றா விளையாடுவாங்கல்ல, அந்த அளவுக்கு ஃப்ரெண்டா. சரி, அதுக்கு விஷாகாவிற்கு ஒரு பக்கம் ஆச்சரியமும் அதிர்ச்சியாக இருந்தாலும் ஹாரூனிடம் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாதவள் அவனிடம் மேலும் பேச்சை வளர்த்தாள். என்னதான் சொல்கிறான் என்று. அப்படி ஒன்றா இருந்த அவங்களுக்கு இப்போ ஒரே பொண்டாட்டி தான் வேணுமா? அதுதான் அவங்களோட அக்ரிமெண்ட். அவன் ஒரு 1 மந்த் உன் புருஷன்கிட்ட டைம் கேட்டு இருக்கான் உன்னை கரெக்ட் பண்ணி காட்டுறதுக்கு. அவனும் முடிஞ்சா கரெக்ட் பண்ணி பாருடா, என் பொண்டாட்டி அசைய மாட்டா அப்படின்னு சவால் விட்டு வச்சிருக்கிறான். அதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது தான் இன்னைக்கு எதர்ச்சியாக பக்கத்து டேபிளில் உக்காந்துருந்த என் காதில் விழுந்துச்சு. என்னையும் கூட்டு சேர்த்துக்கு வாங்கன்னு தான் ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு உனக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவ்வளவு நக்கல் அவன் குரலில். ஏற்ற இரக்கம் என்று அவளின் மனதை ஈட்டியாக குத்தி கிழிப்பதாக இருந்தது அவனின் வார்த்தைகள்.
இவ்வளவு நாள் தன்னை நெருக்கடியாக விட்டுவிட்டு வீட்டில் சொன்ன பெண்ணை திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டானே என்ற கோபம் ஒரு புறம் இருந்தாலும் தன்னுடைய கஷ்டங்களிலும் இரக்கங்களிலும் தன்னை காத்தவன் என்ற நல்லெண்ணம் இருக்கத்தான் செய்தது. ஆனால் அத்தனையும் இன்று பொடி பொடியாக அவனின் பேச்சுகள் நாராசகமாக இருந்தது. முயன்று தன் குரலையும் மனதையும் சமன்படுத்தி கொண்டவள் என்ன இருந்தாலும் கணவனின் கண்களில் தனக்கான உண்மை காதலை கண்டவள் ஆயிற்றே. அதனால் ஹாரூனிடம் கணவனை விட்டு கொடுக்காமல் பேசிவிட்டு இது எங்களின் குடும்ப விஷயம் என்று கூறிவிட்டு வைத்து விட்டாள். ஆனாலும் இனிமேலும் எதையும் மனதில் வைத்து கொண்டு போராட வேண்டாம், கணவன் வந்தவுடன் காரணம் கண்டறிந்து விடலாம் என்று யோசித்தவளுக்கு எதர்ச்சியாக அந்த டைரியை எடுத்து மீண்டும் படிக்க வேண்டும் என்ற உந்துதல் தோன்றவே மீண்டும் ஓடி சென்று அந்த டைரியை எடுத்தாள் விஷாகா. அத்தியாயம் 52. ஹாரூனின் அழைப்பை துண்டித்ததிலிருந்து அந்த டைரியை எடுக்க ஓடி வந்தவள் அப்படியே பிரேக் அடித்தார் போல் நின்று விட்டாள். ஒரு மனம் உந்தி தள்ளியது. அந்த டைரியை அலசி பார்த்தால் இன்னும் வேறு எதுவும் கிடைக்கும் என்று. இன்னொரு மனமோ நீங்கள் இருவரும் தான் முன்பு போல் இல்லை அல்லவா, இப்பொழுது மனம் விட்டு பேசக்கூடிய அளவிற்கு பக்குவம் வந்திருக்கிறது. நான் ஏன் ஹாரூன் என்னிடம் அலைபேசியில் தொடர்பு கொண்டு இப்படி கூறினால் அதை பற்றி உங்களிடம் கேட்க வேண்டும் என்று நேரடியாகவே கேட்கக்கூடாது? அதற்கு பிறகு அவர் விருப்பப்படி இந்த டைரியை எடுத்தால் அது இன்னும் என் நேர்மைக்கு சரியாக இருக்கும் என்று யோசித்தவள் அப்படியே அந்த எண்ணத்தை விடுவித்தவளாக தன்னுடைய அலுவலக வேலையை ஆரம்பித்தாள். முன்பை விட இப்பொழுது இன்னும் தெளிந்திருந்த மனநிலையில் இருந்தாள். காரணமே இல்லாமல் சந்தேகப்பட்டு கொண்டிருந்தவளுக்கு இப்பொழுது முற்றிலுமாக தெளிவு பெற்றிருந்தது தன் கணவனின் மேல். உண்மையை அலசி ஆராய்ந்த பின்பு அவன் கூறிய வார்த்தைகளில் சந்தேகம் கொண்டு கேட்பது வேறு. உண்மையை தெரிந்து கொள்ளும் முன்பே இப்படியாகத்தான் நடந்திருக்க வேண்டும், அவன் இப்படிப்பட்டவன்தான் என்று கண்மூடித்தனமாக அவன் மேல் கருத்தை தெரிவித்து சந்தேகம் கொள்வது என்பது வேறு என்பதை புரிந்து கொண்டவள் இப்பொழுது கணவனிடம் தன் பயத்தையும் தன்னுடைய எண்ணத்தையும் கூறி கேட்டுவிட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டாள். ஹே குல்ஃபி! ஏதோ ஒரு பாடலை வாயில் முணுமுணுத்து கொண்டும் விசிலடித்து கொண்டே அவளை ஒவ்வொரு இடமாக தேடி வந்தவன் படுக்கை அறையில் மெத்தையில் சாய்வாக அமர்ந்து தன்னுடைய மடிக்கணினியில் மும்பரமாக வேலை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து அவளை இடித்து கொண்டே அருகில் அமர்ந்தான். மடிக்கணினியின் திரையை தன் பக்கமாக சாய்த்தவள் நகருங்க என்பது போல் கண்ணாலேயே ஜாடை பேசினாள். வெப்கேமில் அவளுடைய மேனேஜர் இருக்கிறார் அல்லவா, அதனால். சிரித்து கொண்டே நகர்ந்தவன் அவளின் முன்னாடியே நின்று உடை மாற்றினான். அவளோ இவனின் செயலில் என்று வாயை பிளந்து கொண்டு மேனேஜர் கூறிக்கொண்டிருப்பதற்கு கவனம் செலுத்தாமல் பேய் அடித்ததை போல் அமர்ந்திருந்தாள். நீட்டித்திருந்த அவளின் பாதத்தில் அடி போட்டு விட்டு சென்றான். அந்த அடியிலேயே தன் நிலைக்கு வந்தவள் வேக வேகமாக மேனேஜருக்கு பதிலளித்துவிட்டு மடிக்கணினியை மூடிவிட்டு தன் கணவனை தேடி வேகமாக வெளியே வந்தாள். யூ எருமை என்ன வேலை பார்த்துட்டு வந்து கூலா டிவி பார்க்குறீங்களா? சோபாவில் படுத்துக்கொண்டு கால் மேல் கால் போட்டு டிவியில் ஓடும் பாட்டை ரசித்து கொண்டிருந்தவன் மேல் ஏறி அமர்ந்து மொத்தென்று மொத்தி கொண்டிருந்தாள். வலிக்குதுடி நாயே! ஐயோ, என் கையில 1/4 கிலோ கறியை காணோம் ராட்சசி, வாரத்துல 4 நாளும் கறிசோறு போடுறேனேடி, அதுவும் போதலையா? ஐயோ விடுடி! வசந்தின் அலறல் மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருந்தது. அப்படி அவனின் மீது பாய்ந்து ஏறி அமர்ந்தவள் கன்னம், கழுத்து, நெஞ்சு, கை, புஜம், இடுப்பு என்ற அத்தனை இடத்திலும் விடாமல் அப்படியே பாய்ந்து கடித்து வைத்தாள் வெறிநாயை போல. சிறிது நேரம் தன்னவளின் கடியெல்லாம் ரசித்து வாங்கி கொண்டிருந்தவன் இது என்னுடைய டர்ன் என்பது போல் அவளை தூக்கி சோபாவில் போட்டு அதற்கு பிறகு அவர்களின் லீலைகள் தான் அங்கு ஆரம்பம். அவளின் ஒரே வீக்னஸ் கழுத்து வளைவு. அங்கு செல்வது போல முகத்தை கொண்டு சென்றாலும் இல்லை, கையை கொண்டு சென்றால் கூட சற்று குறுகி கழுத்தை மூடிக்கொண்டு சிரிக்க ஆரம்பித்து விடுவாள். வேண்டாம் என்று அலற வேற ஆரம்பித்து விடுவாள். அப்படி ஒரு கூச்சம் அவளின் கழுத்து வளைவில். ஏய் ப்ளீஸ் வேண்டாங்க, எங்க கூசும் விடுங்க. நோ வசந்த், விடுடா.
அவளை திருப்பி கடித்திருந்தால் கூட இந்த அளவிற்கு கூச்சப்பட்டிருக்க மாட்டாள். அவளை கடிக்கிறேன் என்ற பேர் வழியில் இவன் தாடி மீசைகள் செய்த குறும்பில் அவள் வாய் விட்டு தன்னை மறந்து சிரிக்க ஆரம்பித்து விட்டாள். எத்தனை ஆண்டுகள் ஆகிறது அவள் இப்படி சிரித்து? கடைசியாக அவள் என்னுடன் இப்படி சிரித்த ஞாபகம் கூட இல்லையே. மகனுடன் விளையாடும் பொழுது சிரித்து பேசுவதை கண்டிருக்கிறேன். ஆனால் அந்த சிரிப்பில் எல்லாம் கண்ணில் உயிர் இல்லையே. ஒரு பெண்ணுக்கு என்னதான் பிடிக்கவில்லை, வேண்டா வெறுப்பான கல்யாணம் என்று 1000 குறைகள் சொன்னாலும் கணவன் தான் அவளுக்கு எல்லாமும் போலும். இத்தனைக்கும் பிறகு அவள் என்னுடன் இருக்கும் பொழுதுதான் அவள் உதடும் சிரித்தது, மனதும் சேர்ந்தே சிரிக்கிறது. எப்படி இப்படி பெண்களால் மட்டும் இருக்க முடிகிறது? அப்படி என்ன விந்தை இந்த தாலி பந்தத்தில் இருக்கிறது? தாலி கட்டிவிட்டால் அது அவ்வளவு புனிதமாக ஆகிவிடுமா என்ன? கணவனையே உயிர் என்று நினைக்கும் அளவிற்கா இருக்கும்? கண்டிப்பாக கணவன் நாங்கள் உண்மையாக இருந்தால் மனைவிகளும் எங்களுக்கு உண்மையாக இருப்பார்கள் என்பதற்கு இதைவிட பெரிய சான்றிதழ் இருக்க முடியுமா என்ன? பெண்கள் மேலே தவறு கூறுபவனை பற்றிய அபிப்பிராயம் எனக்கில்லை. ஆனால் ஒரு பொண்டாட்டியின் மேல் தவறு கூறுபவன் கண்டிப்பாக வாழ்க்கையை ரசிக்க தெரியாதவனும் வாழ தெரியாதவனமாக தான் இருப்பான். என் பொண்டாட்டி சமுத்திரம் போன்றவள். அவளையே என்னால் கட்டுக்குள் கொண்டு வர முடிகிறது என்றால் இன்னும் பூ போன்ற பெண்களை மணந்திருப்பவர்கள் ஏன் சாராய கடைகளிலும் வேறு மாதிரியான இடங்களிலும் தங்கள் வாழ்க்கையை அளிக்கிறார்கள்? பொண்டாட்டியை வசியப்படுத்த தெரியாதவன் என்னை பொறுத்தவரையில் ஆண் வர்க்கத்திற்கே கேவலம். இதோ நான் இப்பொழுது என்ன செய்து விட்டேன்? 2-3 வருடங்களாக நான் படுத்திய கொடுமைகளுக்கு மாறுதலாக 2-3 மாதங்கள் நீயே என் கதி என்று அவள் காலடியில் தஞ்சம் புகுந்து விட்டேன். இதோ இந்த நொடி, இந்த நிமிடம் நான் வாழும் வாழ்க்கை தான் என் சொர்க்கம். இதை எனக்கு உருவாக்கி கொடுத்தது யார்? என் மனைவி அல்லவா? அப்போ மனைவியே கதி என்று சரணாகதி அடைந்து விட்டால் அவர்கள் வாழும் வாழ்க்கையே சொர்க்க பூமி. இந்த ஞானம் இத்தனை வருடம் கழித்து இப்பொழுதுதான் எனக்கு கிடைத்திருக்கிறது. இறைவா, இது எப்பொழுதும் எங்களுக்குள் நிலைத்திருக்க நீதான் துணை இருக்க வேண்டும் என்று மானசீகமாக பேசியவன் அப்படியே பிடிமானம் இல்லாமல் அவள் மேல் படுத்து அவளின் இதழை சுவைக்க ஆரம்பித்து விட்டான். ஐயோ குல்ஃபி, நீ பக்கத்துல வந்தாலே நான் என்னை மறந்துடுறேன். உனக்கு நான் ஒரு 3 சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். எது ஃபர்ஸ்ட் சொல்றது, எது செகண்ட் சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பாருடா, நீங்க எனக்கு சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்க, குட். பட் நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இல்ல ஒரு குட்டி டெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். என்னோட கெஸ் படி உன் முகத்துல இருக்க கலக்கத்தை வச்சு பார்க்கும்போது நான் சொல்ல வேண்டிய சர்ப்ரைஸ் தான் நீ டெஸ்டா வைக்க போறேன்னு எனக்கு தோணுது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்னோட விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் ஐ அக்செப்டட். பாருடா, சொல்லுங்க. ஆனா முதல்ல கொஞ்சம் எந்திரிச்சு உக்காந்து சொல்லுங்க, மூச்சு முட்டுது தடிமாடு. அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி குல்ஃபி? ஒரு சர்ப்ரைஸ் இப்படி படுத்துக்கிட்டே இந்த பொசிஷன்ல தான் சொல்லணுமா? அதுவும் குட்டியா இருக்கிற உன்னோட அந்த பிளந்த உதட்ட கடிச்சுக்கிட்டே தான் சொல்லணுமா? இல்லைன்னா சாமி குத்தம் ஆகிடுமா? வர ரொம்ப ரொமான்டிக் ஹீரோவா மாறிட்டு வரீங்க மிஸ்டர் வசந்த். சரி, என்ன விஷயம்னு சொல்லுங்க, எக்ஸைட்டா இருக்கு. அது இந்த என்னங்க இது? கணவன் சோபா அருகில் இருக்கும் மேஜையிலிருந்து எதையோ எடுத்து தரவும் படுத்துக்கொண்டே வாங்கி பார்த்தவள் இன்பமாக அதிர்ந்தாள். ஆம், ஃப்ளைட் டிக்கெட், ஹனிமூன் ட்ரிப், கேரளாவில் ரிசார்ட் புக் செய்திருந்தான். வாவ், சூப்பர். ஆனா ஹனிமூன் ட்ரிப்புங்கிறீங்க, பையனை நம்ம கூட கூட்டிட்டு போற ஐடியால இருக்குல்ல. நம்ம 3 பேரும் போனா வெக்கேஷன் ட்ரிப்புல புக் பண்ணணும். அடியே மக்கு பொண்டாட்டி, நான் ஹனிமூன் ட்ரிப்னு ஒரு வார்த்தைக்கு சொல்றதுதான். மற்றபடி நம்ம போக போறது வெக்கேஷன் ட்ரிப் தான். அகி என்ன முழு நேரமும் முழிச்சிட்டேவா இருப்பான். அவனோட ஸ்பெண்ட் பண்ற நேரம் போக நமக்கு ரெஸ்டே இல்லாத வேலை இருக்கு. அங்கிருந்து வரும்போது அகிலனுக்கு நிச்சயமா ஒரு குட்டி தங்கச்சி பாப்பாவோட தான் வரணும். ஐயா, போங்க. சுகமாக அவனின் நெஞ்சில் முட்டினாள். முட்டிய தலையை தன் நெஞ்சோடு அழுத்தியவன், சாரிடி, என்ன நினைச்சா எனக்கே ரொம்ப கேவலமா இருக்கு. நான் இப்போ ஏன் தெரியுமா 2வது குழந்தைக்கு இவ்வளவு ஆசைப்படுறேன்? நான் உன்னை ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சில பார்த்துக்க தவறிட்டேன்டி. அத்தனையும் சேர்த்து வச்சு 2வது ப்ரெக்னன்சில பார்த்துக்கணும். நான் டீனேஜரா இருக்கும்போது எனக்குன்னு வரப்போறவ கூட கல்யாணம் ஆகி குழந்தை உண்டானதும் அவளை எப்படியெல்லாம் தாங்கணும்னு நினைச்சேன் தெரியுமா? ஆனா அப்படி ஒரு லைஃப் என் வாழ்க்கையில நடக்கும்போது புத்து பேதலிச்சு தவறு பண்ணிட்டேன். உன் மனசு நோகவும் வச்சுட்டேன்.
என்னை மன்னிச்சிருடி. இப்படி சென்டிமெண்ட்டாக பேசி மேட்ரு முடிக்கலான்னு பார்க்குறீங்களா? பிச்சிடுவேன், பிச்சு ஓடுங்க. தன்னை இயல்பாக்க தான் மனைவி இப்படி கூறுகிறாள் என்பதை புரிந்து கொண்டவன் புன்சிரிப்புடன் அந்த டிக்கெட்டை வாங்கி மீண்டும் அதே டேபிளில் இருக்கும் டிராவிலை வைத்துவிட்டு, மேடம் மற்ற விவரத்தையும் பார்க்கலையா? எவ்வளவு நாள் ட்ரிப்பு, என்னென்ன பிளான்னு இதுலயே போட்டிருக்கோம். உன்னை விடுறதா இல்லடி. அவ்வளோ தூரம் நான் புக் பண்ணியிருக்கேன். 1 மாதம் முழுக்க உன்னை கதற அபேஸ் பண்ணி சாப்பிட போகிறேன். சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, முதல்ல செய்யுங்க. நம்ம 2 பேரோட கதையை படிக்கிற ரீடர்ஸ் கூட சலிச்சு போயிருப்பாங்க. சும்மா பில்டப் தான் கொடுக்குறீங்க, ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சிறப்பாக பண்ணிடுவோம், ஓகேவா? அது இருக்கட்டும், மற்ற 2 சர்ப்ரைஸ் என்ன? மொத்தம் 3 சர்ப்ரைஸ் தானே சொன்னீங்க. அது இந்தா என்றவன் அவளின் கையில் கொடுத்தது அவன் எழுதிய டைரியை. இது நீங்க உங்க கையில எப்படி? நீ உன் மனசார என்னை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டேங்கிறத உன்னோட பார்வை மூலமா புரிஞ்சுக்கிட்டதால பழசு எல்லாம் சொல்லிட்டு நமக்கு சொந்தம் இல்லாத எதையும் இங்க வச்சுக்க வேண்டாம், அதை எரிச்சிடலாம் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போதுதான் நான் வச்சிருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் நகர்ந்து இருந்ததை பார்த்தேன். ஒருவேளை நீ எடுத்து படிச்சிருப்பியோங்கிற சந்தேகத்துல தான் டைரியை பிரிச்சு பார்க்கும் பொழுது நான் எழுதியிருந்த வாசகத்துல கண்ணீர் துளி காஞ்சு போய் அதுவும் சமீபத்துல தான் இருந்த துளி மாதிரி இருந்தது. அது கண்டிப்பா உன்னோடது தானே புரிஞ்சுக்கிட்டேன். அதான் இது உன் கையிலேயே கொடுத்து இது சம்பந்தமா உன் மனசுல என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு இருந்தா, இல்ல நான் சொல்லணும்னு நினைக்கிறது எல்லாத்தையும் சொல்லி இன்னையோட இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டிடலான்னு தான் எடுத்து உன் கையில கொடுத்துருக்கேன் என்றவன் எழுந்து அமர்ந்து அவளையும் தன் அருகில் அமர்த்தி கொண்டான். நீண்ட நெடிய மௌனத்திற்கு பிறகு அவனை மீண்டும் தொடர்ந்தான். அத்தியாயம் 53. உன் பார்வையோட அர்த்தம் புரியுது விஷயம். உன் மனசுல எனக்கான கேள்வி நிறைய இருக்கும். நீ கேட்டு அதுக்கு நான் பதில் சொல்லி அப்படிங்கிறத விட முதல்ல நான் என் மனசுல நினைச்சதெல்லாம் சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அதுல ஏன் தப்பு சரி என்ன கேள்வி கேட்டாலும் உனக்கான முழு பதில் சொல்ல வேண்டிய கடமையில நான் இருக்கேன். என்று தலையை தாழ்த்தி அமர்ந்தவளின் அருகே சென்று அவளின் கையை இறுக்க பற்றி தன் கைக்குள் வைத்து கொண்ட வசந்த் அவனுடைய கசந்த சம்பவங்களை தொடர ஆரம்பித்தான். எனக்கு மேல ஆரம்பத்திலிருந்து பெருசா நாட்டம் இல்லை அண்ட் நல்ல அபிப்பிராயமும் இல்லை விஷாகா. நீ எங்க கூடவே இருந்ததுனால எனக்கு உன்னை பத்தி முழுசா தெரியுங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு பொண்ணுனா நான் எழுதி வச்ச கோட்பாடுல நீ இல்லை. அதனால எனக்கு உன்னை பார்த்ததும் கூட சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஒன்றுன்னு இல்லை, எனக்கு எந்த பொண்ணு மேலேயும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் வந்ததே இல்லை, அந்த வில்லேஜ் போய் கல்யாணியை பார்க்குற வரைக்கும் என்று நிறுத்தியவன் தன் அவளின் மன ஓட்டத்தை அவளின் முகத்தின் மூலம் படிக்க முயன்றான். ஆனால் அவளோ கண்கள் நீரில் மூழ்க அவனை பார்க்காமல் தரையையே பார்த்து கொண்டு தன் கையால் நகத்தை நோண்டி கொண்டிருந்தால் இலக்கில்லாது. அதை பார்த்து நொந்தவன் மேலும் கூறத் தொடங்கினான். பார்த்ததுமே 2 பேருக்கும் பிடிச்சிருந்தது. லவ் பண்ண ஆரம்பிச்சோம். நான் தான் லவ் முதல்ல சொன்னேன். அது அவளுக்கும் என்னைய பிடிச்சிருக்குங்கிறத அவ கண்ணுல பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லா தான் போயிட்டு இருந்தது. என்னோட அஜாக்கிரதைன்னு சொல்லலாம். இன்னொன்று, அந்த வயசுல எனக்கு பெருசா பொறுப்பெல்லாம் இல்லை. அந்த வயசுல நான் லைஃப்ல என்ஜாய் பண்ணணும், நமக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் இருக்கா, அவ்வளோதான். நம்ம லைஃப் செட்டில்டு ஆயிட்டு நான் கமிட் ஆகிட்டேன். அந்த நேரம் லைஃப்பை என்ஜாய் பண்ணா போதும், அப்படிதான் இருந்தேன். அவங்க ஊரு கிராமம். அவங்க ஊர்ல இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்குதுன்னு அவளும் சொன்னதில்ல, நானும் கேட்டதில்ல. அதனாலேயே நான் அவளை இழக்க வேண்டியதா போயிடுச்சு. எவ்வளவோ போராடினேன் அவளோட இறப்புக்கு நியாயம் வேணும்னு. ஆனா எல்லா இடத்துலையும் ஜாதி நல்லாவே பேசுச்சு. பணம் எந்த அளவுக்கு ஈக்குவலா பேசுச்சோ அதே அளவுக்கு ஜாதி பெருமையும் நல்லா பேசுச்சு. என்னால் வேற எதுவுமே பண்ண முடியல. மற்ற பசங்க மாதிரி போதைக்கு அடிமையாகவும் விருப்பம் இல்லை. ஆனால் அவள் இழப்பில் நான் ரொம்பவே உடஞ்சி போயிட்டேன். அதுலேருந்து வெளியே வரதான் நான் என்னோட கெரியரில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சு அதுல இருந்து நான் ஓவர் கம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ திடீர்னு எங்க அம்மாவும் அதே ஸ்டேஜ்ல நான் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன். மரணப்படுக்க.
எங்கள் அம்மா பிழைக்கணும்னா அதுக்கு அவங்க பண்ணிக்க வேண்டிய ஆப்ரேஷனுக்கு ஒத்துழைக்கணும். அந்த ஆப்ரேஷனுக்கு அவங்க ஒத்துழைக்கணும்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க முன்னாடி நிற்கணும். எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. என்னோட எக்ஸ் லவ் அதை உன்கிட்ட சொல்லி உன்கிட்ட பெர்மிஷன் வாங்குறது, இந்த மாதிரி சினிமாட்டிக்காக நிறைய யோசித்து வச்சுருந்தேன். அந்த மாதிரி எந்த விஷயமும் பண்ண விடாத அளவுக்கு எங்கள் அம்மாவோட அந்த நேரம் என்னை பயமுறுத்திருச்சு. மறுபடியும் இன்னொரு இழப்பை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை. உயிருக்கு உயிராக நேசித்தேன். அவளை கடைசி நேரம் வரைக்கும் என்னால் காப்பாற்ற முடியல. அதே இடத்துல எங்கள் அம்மாவை பார்க்கும்போது நான் அந்த இடத்துலையே செத்துட்டேன். அதனால் எனக்கு வேறு எதை பற்றியும் யோசிக்க கூட தோணலை. ஏன் என் லைஃப் பார்ட்னா வரப்போகிற உன்னோட லைஃப் கூட எனக்கு அந்த இடத்துல கண்ணுக்கு தெரியல. இந்த ஒரு தாலியை கட்டினா எங்கள் அம்மா பிழைப்பாங்கன்னா நான் அதை கட்டிட்டு போகிறேன். அவ்வளவுதான் என் மனசில் இருந்தது. அந்த இடத்துல என்னோட முடிஞ்சு போன காதலோட புனிதம் என்னோட லைஃப் பார்ட்னருக்கு நான் கொடுக்க போற நேர்மை, நம்பிக்கை, மண்ணாங்கட்டி எதுவும் தெரியல. ஸோ நான் கல்யாணம் பண்ணி என்னோட கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் என் லைஃப்பில் நான் அவசரமாக ஆரம்பித்த விஷயம் உன்னோட வாழ்க்கையை நான் ஷேர் பண்ணிக்க ஆரம்பித்தது தான். எனக்கு அப்போ அதை தப்பாகவே தெரியல. அப்போது நான் நினச்சதெல்லாம் பழைய விஷயம். எதையும் மனசில் வச்சு இப்போ என்னோட ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சரையும் தொலைச்சிடக்கூடாதுன்னு ஸோ உன்கிட்ட என் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். கோவைக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவளோட நினைவு என்னை ரொம்ப வாட்ட ஆரம்பிச்சிச்சு. எங்கே பார்த்தாலும் அவள் நிற்கிறது, நடக்கிறது, நாங்கள் இருந்த நாட்கள், பேசின நாட்கள், நான் அந்த வீட்டுக்கு போக போக முழுசாக பைத்தியமாகவே ஆக ஆரம்பிச்சிட்டேன். என்னோட மெச்சூரிட்டியிலேருந்து அதை நான் மீட்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு. உனக்கே தெரியும். அவ்வளவு நேரம் தரையை பார்த்து கொண்டிருந்த விஷாகா இப்பொழுது கணவனை மெல்ல நிமிர்ந்து கண்கள் எல்லாம் சிவந்து நீர் தெளிக்க ஆக்ரோஷமாக பார்த்து கொண்டிருந்தாள். உன் பார்வைக்கான அர்த்தம் புரியுது விஷோ. எனக்கு லவ் ஃபெயிலியர். அந்த வயசில் அப்படி ஒரு மரணத்தை பார்த்தது கூட என்னால் அதிலிருந்து வெளியில் வந்து நான் தண்ணிக்கு போதைக்கு எந்த பழக்கத்துக்கும் ஆகாமல் இருந்தேன். ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு உன் கூட நல்லா குடும்பம் நடத்திட்டு இருக்கும்போது ஏதோ மனஸ்தாபம்னு இப்படி குடிச்சு நம்ம 2 பேத்துக்குள்ளேயும் பெரிய விரிசல் விழுகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது என்னை நினச்சா எனக்கே அருவருப்பாக தான் இருக்குது. ஆனால் அந்த அருவருப்பையும் தாண்டி ஒரு புத்தி தெளிஞ்ச மாதிரி கல்யாணியோட இழப்பு என்னைய அந்த அளவுக்கு நோகடிக்கலை. நீ இன்னொருத்தன் கூட பழகுற அப்படிங்கிறத என் காதுக்கு வரும்போது ஒருவேளை கல்யாணி உயிரோடு இருந்தா அவ வேற ஒரு பையனால கல்யாணம் பண்ணி இருந்தா கூட எனக்கு இந்த அளவுக்கு பாதிப்பு இருந்திருக்குமான்னு தெரியாது. ஆனால் இந்த அருண் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப விளையாண்டுட்டான். எதர்ச்சியாக நடந்த விஷயத்தை எல்லாமே இன்டென்ஷனாக நீயே அவனை வர வச்ச மாதிரி என்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணி என்னை குடிக்க பழக்கப்படுத்தி கொண்டு வந்து விட்டுட்டான். ஆனால் அதுலேயும் நான் ஒரு நல்லது தான் பார்க்குறேன். குடும்பம்னா அதில் நட்பும் சேர்ந்து இருந்தாதான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பொண்டாட்டி புருஷனை வந்துட்டா பெத்த தாய் பிள்ளைங்க கூட 2ஆம் பட்சம்தான். நாங்கள் 2 பேர் மட்டும்தான் குடும்பம். எங்களுக்குள்ள நடக்கிறது யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுங்கிறத கூட அந்த குடி தான் எனக்கு கற்றுக் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். கணவன் இவ்வளவு நாள் மனதை விட்டு பேசியதே இல்லை. இப்பொழுது முழுதாக மனதை விட்டு பேச வேண்டும் என்ற எண்ணத்திலும் தன் முகபாவனை அசைவுகளை வைத்து தன் மனதில் என்ன நினைக்கிறேன் என்றெல்லாம் கூறுகிறான் என்பதை கண்டு கொண்டவளுக்கு கணவன் பேசும் வரை குறுக்கவே பேசக்கூடாது என்று அமர்ந்து வசந்த் கூறுவதையெல்லாம் பொறுமையாக இடைமறைக்காமல் கேட்டுக்கொண்டிருந்தாள். இதை சொல்லும்போது ஃப்ளோவில் இன்னொரு உண்மையை சொல்லிடுறேன். நீ டாக்டர்னு பேசிட்டு இருக்கியே, அவன் வேற யாரும் இல்லை, சின்ன வயசுலேருந்து என் கூட இருந்த என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சிவசங்கர் தான் என்று நிமிர்ந்து அவள் முகத்தை பார்த்தான். அதிர்ச்சி எல்லாம் இல்லை, ஏதோ அவளின் கண்ணில் மின்னல் வெட்டியது. நீ என்னிடம் எல்லாம் கூறுவாய் என்று நம்பினேன். என் நம்பிக்கையை காப்பாற்றி விட்டாய் என்ற பெருமூச்சு அவளிடம். அதை அறிந்தவன் மேலும் உண்மைகளை கூறலானான். ஆமாம், சிவசங்கர் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. அவனுக்கு குடும்பம், குழந்தைங்க எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவனுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ். அதனால தான் பெரும்பாலும் நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது அவன் வரமாட்டான். ஆனால் ரொம்ப ஆசையாக நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஃபோட்டோ கேட்பான். நானும் காட்டுவேன். அப்போ தான் தெரிஞ்சுது அவன் ஃபோட்டோஸ் கேட்டதுக்கு காரணம் நீ தான். உன்னை ஒன் சைடாக லவ் பண்ணியிருக்கான். அதை என்கிட்ட சொல்லியாவது செஞ்சுருக்கலாம். அதனை சொல்லவும் இல்லை, மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்திருக்கான். நாளாக உன் மேலே இருக்க
இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு காதலா வளர்ந்துருக்கு. எனக்கு அதெல்லாம் தெரியல. நான் பாட்டுக்கு அம்மா பெட்ல இருக்காங்கன்னு உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேன். நம்மளோட மேரேஜ் போட்டோ அவன்கிட்ட காட்டும் போது எனக்கு அவன் ரொம்பவே ஷாக் ஆகியிருக்கான். அதுக்கப்புறம் ஹாரூன் விஷயத்த நான் அவன்கிட்ட ஷேர் பண்ணும்போது உங்க 2 பேரையும் வச்சு என் லைஃப்ல ப்ளே பண்ணி நம்ம 2 பேரையும் பிரிச்சு அவன் அந்த கேப்ல உன் கூட ஏய் தப்பா எல்லாம் இல்லை. நான் எப்பயும் தப்பா சொல்ல மாட்டேன். இப்போ அவன் உனக்கு கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி முறையா வாழதான் நினைக்கிறான். ஆனா அவன் ஆசைப்படுறது அடுத்தவன் பொண்டாட்டி மேல. அதுதான் தப்பு. உனக்கு ஹாரூன் மூலமா தொல்லை கொடுக்கறது, அப்புறம் ஹாரூனும் நீயும் பழகிற விஷயத்த வச்சு என்கிட்ட காட்டுறது, ஏகப்பட்ட குட்டிகளாட்ட பண்ணி ஏதேதோ பண்ணிட்டான். மறுபடியும் உக்கிரகாளியாக விழிகளில் சிவப்பு ஏற வசந்தை முறைத்து கொண்டிருந்த விசாகாவை எச்சில் கூட்டி விழுங்கி பார்த்தான் வசந்த். அவன் உன் கூட பழக ஆரம்பிச்சது தெரியும். அவனோட இந்த பாம்பு விஷமான குணம் புரிஞ்சதுக்கு அப்புறம் அவன்கிட்ட இருந்து நான் விலக ஆரம்பிச்சிட்டேன். அப்பதான் நான் தண்ணி அடிக்கிறத நிப்பாட்டினேன். குடும்ப விஷயத்த யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு கத்துக்கிட்டேன். உன்கிட்ட எதையும் மறைக்க கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் அன்னைக்கு சிவா வீட்டுக்கு போறேன்னு நீ கிளம்பினப்போ நானும் உன் கூட வரேன்னு சொன்னேன். உன் பொண்டாட்டி அன்பா பேசினா ஏமாந்துருவா. அதனால இன்னும் 1 மாசம் இல்லை நான் உன்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்குற அளவுக்கு முடிவெடுக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அது கன்ஃபார்மா இந்த ஜென்மத்துல உன்னால முடியாதுன்னு. அதை பற்றி கூட இன்னைக்கு வரும்போது ஆஃபீஸ்ல இருந்து போற வழியில அவனை பார்த்தேன். என் பொண்டாட்டியவே நினைச்சு நீ தேவதாஸ் மாதிரி சுத்தாம வேற நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகுற வழியை பாரு. என் பொண்டாட்டி இந்த ஜென்மத்துல எனக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டான்னு நானும் அவளை விட்டு கொடுக்குற ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். என்னதான் அவன்கிட்ட உன்னை விட்டு கொடுக்காம பேசி இந்த மாதிரி எல்லா டென்ஷனும் தீர்த்துட்டேன் அப்படின்னு ஒரு மைண்டுக்குள்ள ஒரு நிம்மதி இருந்தாலும் ஏனோ உன்கிட்ட என் வாய் வார்த்தையா என்னை பத்தி எல்லாமே சொல்லி தான் மறுபடியும் லைஃபை ரீஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம். அதுக்காக தான் இப்போ எல்லாத்தையும் மூச்சு பிடிச்சிக்கிட்டு ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னை மன்னிப்பியா விஷாகா? என்னை அடிச்சு கொடுமைப்படுத்தி என்ன தண்டனை வேணாலும் கொடு. சாப்பாடு போடாத, பேசாத, உம்முன்னு, ஆனா என்னை ஏத்துக்கோ ப்ளீஸ். கடைசி வார்த்தைகளில் அப்படியே அவளின் காலடியில் மடங்கி மடியில் தலையை ஒப்படைத்து விட்டான். ஓ, பண்றதெல்லாம் பண்ணிட்டு காலில் விழுகிறது என்ன பாவ மன்னிப்பு கணக்குல வருமா மிஸ்டர்? அத்தியாயம் 54. இதெல்லாம் கூறி முடித்த மனைவியின் காலில் விழும்போது, ஐயோ என்னங்க, இதுக்கு போய் காலில் விழுந்துட்டு எந்திரிங்க என்று தூக்கி நிறுத்தி ஆறுதல் சொல்லி கட்டி அணைப்பால் நடந்ததை மறந்திருப்போம் என்றெல்லாம் கூறுவாள் என்று இவன் நினைத்திருக்க, அவளோ இவனின் கொத்து முடியை ஆட்டிக்கொண்டு முறைத்து நின்றாள். குல்ஃபி அதிர்ச்சியில் உறைந்த விழிகளோடு அவளையே பார்த்து கொண்டிருந்தவனை, என்னடா குல்ஃபி, டீனேஜ்ல லவ் வர்றது சாதாரண விஷயம்தான், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். லவ் பண்ணிட்டு ஏதோ சுச்சுவேஷனில் பிரிஞ்சிட்டீங்க, அதெல்லாமும் பிரச்சனையே இல்லை. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அதை என்கிட்ட சொல்லி இருந்திருக்கணும். ஓகே ஃபைன், சொல்ல முடியல. இல்லை அவளை மறக்க விரும்புகிறேன்னா அந்த ஞாபகம் எதுவும் இல்லாத அளவுக்கு நீ ஒன்றை பார்த்து இருந்திருக்கணும். எவ்வளோ சீன் போட்ட என்கிட்ட, எவ்வளோ எரிஞ்சு விழுந்த. ஏய் என்னடி இது, நைட்டியை லுங்கி மாதிரி மடிச்சு கட்டிட்டு இருக்க, ரவுடி இறக்கி விடுறி. இப்போ எதுக்கடி முடிய கொண்டையெல்லாம் கட்டுற, பைப்பு சண்டைக்கு போகிற பொம்பளை மாதிரி. ஓ, என்னை பார்த்தா தெரு சண்டை போடுற பொம்பளை மாதிரி இருக்கா? இங்கே வாடா. அது என்னடா சொந்த பொண்டாட்டிய குல்ஃபின்னு ஏதோ ஐட்டத்தை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற, அவளை மட்டும் கண்ணம்மா செல்லம்மான்னு கவிதையாக உருகி லவ் பண்ணியிருக்க. அடிப்பாவி. வாயை பிளந்து நின்றான் வசந்த் மனைவியின் இந்த புது அவதாரத்தில். என்ன சொல்லு, உனக்கு கண்ணம்மா பாட்டு கேட்டா இப்ப வரைக்கும் அவன் நினப்பு தான் வருது. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் நம்ம தாம்பத்திய வாழ்க்கையில எந்த பாட்டு கேட்டா என் நினப்பு வரும் சொல்லுடா பாப்போம். அது தலையை சொரிந்தவனை பார்க்கையில் மேலும் அவளுக்கு ஆத்திரம் பொங்கியது. நிஜமாவே திக்கியது வசந்திற்கு. தன்னிடம் சண்டை போடலாம், ஆனால் இது என்ன மாதிரியான சண்டை? எதற்காக என்னை குல்ஃபி என்று அழைத்தாய் என்றும் என்னை பார்த்தால் எந்த பாட்டு ஞாபகத்துக்கு வருகிறது என்று கேட்டால் என்னதான் சொல்வது? குழம்பி தவித்தான்.
இது என்னது கேள்வி? எனக்கு எல்லா பாட்டு பார்த்தாலும் எந்த விஷயம் பார்த்தாலும் ஓ நினப்பு தானே வரும் குல்ஃபி. ஐயோ, வரப்போ கூட கடையில் ஸ்வீட்டை பார்த்தா பொண்டாட்டிக்கு பிடிக்கும், வாங்கிட்டு போகணும், பிள்ளைக்கு பிடிக்கும், அப்படி தானேடி தோணும். அவன் நினப்பு எனக்கு வரவே வராதுடி. இந்த மாதிரி நான் அவளை நினச்சதும் இல்லையேடி. நீ என்ன சொன்னாலும் என் மனசு ஆறல. போ, என்கிட்ட பேசாத. உன் ஹனிமூன் ட்ரிப்பை நீயே வச்சுக்கோ, இல்லைனா நீயும் உன் மகனும் போயிட்டு வாங்க, நான் வரல என்றவள் செல்லமாக சண்டை போடுகிறாளா, இல்லை உண்மையாலுமே கோபத்தில் கத்துகிறாளா என்று ஒன்றும் புரியாமல் தலையை ஆட்டி யோசித்து கொண்டிருந்தான் அப்பாவி கணவன். மதியத்திலிருந்து சாப்பிடாமல் கெஞ்சி பார்த்து விட்டான். காலில் விழுந்து கதறி பார்த்து விட்டான். எதற்கும் அவள் அசைவதாக தெரியவில்லை. இவனுக்கோ ஏன் இப்படி சிறுபிள்ளைத்தனமாக சண்டை போட்டு முரண்டு பிடிக்கிறாள் என்கின்ற எண்ணம். அவளுக்கு இவன் இன்னும் என்னை அவனின் பழைய காதலி போல காதலிக்கவில்லையோ என்ற ஒரு ஐயம். அதனால் வந்த ஊடல் தான் இது. இதை இருவருமே புரிந்து கொள்ளவில்லை. ஏய், இப்போ என்ன தாண்டி கடைசியாக முடிவு பண்ணியிருக்க? பையன் மறுபடியும் நம்ம 2 பேர் முகத்தை மாறி மாறி பார்க்க ஆரம்பிக்கிறான். எதுக்கு இப்போ இப்படி முகத்தை தூக்கி வச்சுட்டு இருக்க? பையன்கிட்ட வேற ஆசையை காமிச்சாச்சு, ஊருக்கு போகிறேன்னு சொல்லி. அவனுக்காகவாவது வாடி போகலாம். கடைசி வார்த்தை அவளுக்கு எரிகின்ற தீயில் எண்ணெய் ஊற்றியது போல் ஆயிற்று. ஓ, அப்போ இவ்வளோ நாள் என் பின்னாடி சுற்றுனது, கொஞ்சினது, கெஞ்சினது எல்லாம் உன் பிள்ளைக்காக தான், எனக்காக இல்லை. ஐயோ, என்னடி நீ சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போடுற? உன்னோட சண்டையும் கோபத்தையும் ஏதாவது லாஜிக் இருக்காடி? யோ, மரியாதையாக வெளியில் போயிடு. ஏதே யோவா, என்னடி மரியாதையெல்லாம் ரொம்ப தேயுது? இப்போ என்ன தாண்டி பண்ண சொல்கிற? மறுபடியும் பேசுவியா, இல்லை நான் மறுபடியும் தண்ணி அடிக்க ஆரம்பிக்கவா? மனைவியின் இந்த புது உடல் மொழி அவனுக்கு புரியவில்லை. ஏனென்றால் சாதாரண தம்பதிகளாக சண்டையிட்டு சமாதானப்படுத்தி மனைவி இப்படித்தான் இருப்பாள் என்பதையெல்லாம் உணரும் முன்னே இருவருக்கும் பெரிய விரிசல் வந்து இடைவெளி வந்துவிட்டது. அதனால் இவள் இப்பொழுது ஏன் புதிதாக பண்ணுகிறாள் என்று தோன்றியதே தவிர இது இயற்கையாகவே மனைவிகளின் ஊடல் மொழிகள். அடுத்து அவர்கள் எதற்கு பெரிதாக அடி போடுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள இன்னும் பயிற்சி வேண்டுமோ நிலை வசந்திற்கு. அவனை வெளியே தள்ளி கிச்சன் கதவை வெடுக்கென்று சாற்றியவள் இரவு உணவை தயாரிக்க ஆரம்பித்தாள். வெளியே தள்ளி கதவரைந்து சாத்தவும் சுல்லென்று கோபம் கொண்டவன் வேகமாக கார் சாவி எடுத்துக்கொண்டு வெளியே கிளம்பிவிட்டான். கணவனின் வண்டி கிளம்புவதை உறுதிப்படுத்தியவள் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். லூசு பையன், இப்போ கூட நீதான் முக்கியம்னு சொல்ல தெரியுதா பாரு. இவன் எல்லாம் என்னத்தை காதலிச்சு கிழிச்சானோ? அவளுக்குமே புரியவில்லை. இதுதான் காதல் என்று இயல்பாகவே வந்து ஒட்டி கொண்ட உரிமையை அவளும் கவனிக்கவில்லை. ஆசை வச்சு பச்சை கிளியோ வேறு ஜோடி தேடி போயிருந்தா, பூஜை செஞ்ச வஞ்சி மலரோ வேறு தென்றலோடு ஆடி இருந்தாள். பச்சை புல்ல போல அழுவாத, பாவம் பூவை போல காயாத, அட பொன்னான மனசே, பூவான மனசே, வைக்காத பொண்ணு மேல் ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேல் ஆசை. கர்ண கொடூர குரலில் ஆடிக்கொண்டே வந்தான் வசந்த் கையில் பாட்டிலுடன். அந்த காலத்து டிஆர் போல போலி தாடியும் கையில் பிஸ்லரி வாட்டர் பாட்டிலும் கலைந்த சிகையும் கலட்டிவிட்ட 4 சட்டை பட்டன் என்று முழுதாக குடும்பஸ்தனாக மாறிய தன் கணவனை முறைத்து கொண்டு நின்றாள் விஷாகா. போ, அம்மா மீன் குழம்பே செய்யாதே, நீ ஏன்பா ஓவரா பர்ஃபார்ம் பண்ற என்று மகன் தந்தையின் பாடல் வரிக்கு கேலியும் கிண்டலுமாக பாடலை கிண்டல் செய்து கொண்டிருந்தான். டேய், ஆத்தாவுக்கும் மகனுக்கும் என்னை பார்த்து எப்படிடா தெரியுது? மோ, சொல்லிடட்டா? டேய், உங்கள் அம்மா என்ன பெரிய சூர்யா? கூப்பிடுற அவளை. ஏய், வாடி குள்ளச்சி. என்ன ஒரே சத்தமாக இருக்கு? காதை குடைந்து கொண்டு ஹாலுக்கு வந்தாள் விஷாகா. அது ஒன்றும் இல்லைம்மா, சும்மா என்று வடிவேல் பாணியில் சரண்டர் ஆனான் வசந்த். போங்க, போய் வேஷத்தை கலைச்சிட்டு சாப்பிட வாங்க. நீ சண்டை இல்லைன்னு சொல்லு, அப்போதான். என்னடா சொல்லணும்? என்ன சொல்லணும்? இப்போ வரைக்கும் நீ சொன்னியாடா, நீ தான் எனக்கு எல்லாமே, நீ தான் எனக்கு முக்கியம். எத்தனை காதல் வந்திருந்தாலும் இப்போ இல்லை, எப்பயும் நீ தான் எனக்கு முக்கியம்னு நீ சொன்னியா? என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது விஷாகான்னு சொன்னியா? நீ எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், அதனால தான் உன்னை குல்ஃபின்னு கூப்பிட்றேன். நீ பார்க்க குல்ஃபி ஐஸ் மாதிரி இருக்கிற, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்க, அப்படியெல்லாம் ஏதாவது விட்டு போட்டு என் மனசை குளிர வச்சியாடா?
என்றவள் தாவி கணவனை அணைத்து அப்படியே சோபாவில் சரிந்து அவனின் போலி தாடியை இழுத்து தூர எறிந்து நெஞ்சிலே விழுந்து புரண்டு அடித்து கடித்து வைத்தாள். இவர்களின் செல்ல சண்டையை டைனிங் டேபிளில் அமர்ந்து அம்மா ஆசையாக செய்த ரசமிலாயை கிண்ணத்தில் போட்டு வைத்து சுவைத்து கொண்டே படம் பார்ப்பது போல் பார்த்தான். ஏனோ இத்தனை நாள் அவனின் கண்களுக்கு அன்னையும் தந்தையும் விலகியிருந்தார்கள் என்பது புரிந்தாலும் சிறுவனாக தாம் எப்படி அவர்களை இணைத்து வைப்பது என்றெல்லாம் தெரியவில்லை. இன்று அப்பா அம்மாவின் நெருக்கம் அவனுக்கு அத்தனை மகிழ்வாக இருந்தது. அவர்கள் சண்டை போடுகிறார்கள் தான், ஆனால் அது ஏதோ மன உளைச்சலாக இல்லாமல் உல்லாசமாக விளையாட்டுத்தனமாக சிரிக்க தோன்றியது குட்டியனுக்கு. அவர்கள் செல்லமாக சண்டை போடுகிறார்கள் என்பது இவனுக்கு புரிந்தது. ஐயோ ஆண்டவா, பொண்டாட்டி நெஞ்சில் ஏறி கடிச்சு 1/4 கிலோ சதையை உருவிட்டு இருக்கா. அங்கே மகன் உட்காந்து அப்பா அடி வாங்குறத சன்னி லியோன் படத்தை பார்க்குற மாதிரி என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இப்படி ஒரு குடும்பத்தில் வந்து என்னையே சிக்க வச்சிட்டியே ஆண்டவா. சத்தமாக புலம்பிக் கொண்டு அவளிடம் இருந்து லாவகமாக தப்பிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான் வசந்த். எக்கி அவனின் வாயை பொத்திய விஷாகா, மெதுவா பேசுங்க, பையன்கிட்ட போய் சன்னி லியோன் அது இதுன்னு அவளின் கையை எடுத்து விட்டு அதற்கும் மிச்சி வைத்தவன், அப்போ மெதுவா உன் காதுக்கு மட்டும் கேட்க சொல்லவா குல்ஃபி, நேற்று நைட்டு ஒரு செம்ம படம் பார்த்தேன்டி, அது மாதிரி நம்ம வேணா ட்ரை பண்ணி பார்ப்போமா? பையன் தூங்கினதும் உங்களை இவ்வளோ அடிக்கிறேன் கடிக்கிறேன் வலிக்கவே இல்லையா? மாடு மாடு எரும மாடு. நான் மாடுதான், ஆனா காளை மாடுடி. நீ மேல படுத்து காளை மாட்டுக்கு கொம்பு சீவிட்டு இருக்க பாத்தியா? நீ தாண்டி ஒரிஜினல் பசுமாடு. கணவனின் பேச்சில் கூச்சம் கொண்டவள் அடித்து பிடித்து எழுந்து அமர்ந்து மூச்சு வாங்கினாள். பிறகு மெல்ல கணவனின் தோளில் சாய்ந்து அவனின் முரட்டு கையை தன் பிஞ்சு விரலுக்குள் பொத்தி கொண்டாள். நாளைக்கு நான் ஆஃபீஸ் போயிட்டு இனி எப்போதுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும்னு எழுதி கொடுத்துட்டு ஊருக்கு போக போறேன்னு லீவ் அப்ளை பண்ணிட்டு அப்படியே சிவசங்கர் வீட்டுக்கு போய் கொஞ்சம் தீர்க்க வேண்டிய கணக்கை முடிச்சுட்டு வரலான்னு இருக்கேன். வித் யுவர் பெர்மிஷன். அவனின் தோளில் சாய்ந்தவாறு கணவனின் முகத்தையே பார்த்து கேட்டவளின் தலையை செல்லமாக தன் தலை கொண்டு இடித்து பர்மிஷன் கிராண்டட் என்று புன்னகையுடன் கூறியவன் இரவு உணவு உண்ண டைனிங் டேபிள் நோக்கி சென்றான். கணவன் மனைவி உறவு என்பது மற்றவர்களால் ஈடு செய்யவே முடியாத இடம். நம்மை பெற்றவர்களுக்கும் சரி நாம் பெற்றவர்களுக்கும் சரி நாம் மட்டுமே என்பது இல்லை. ஆனால் நம் இணைக்கு நம்மை விட்டால் வேறு துணை இல்லை என்பது புரிந்தாலே வேறு யாரையும் இடையில் விட்டு வம்பை விலை கொடுத்து வாங்க அவசியமில்லை. கணவன் மனைவிக்குள் அந்தரங்கம் என்பது ஆடை துரத்தல் மட்டுமல்ல, அகங்காரமும் துரத்தல் கூட. எந்த ஒளிவு மறைவும் இன்றி அங்கம் புசித்து தங்கள் தேவையை தீர்த்து கொள்வது போல மனதையும் பட்டவர்த்தமாக காட்டிக்கொள்ள வேண்டும். அப்படி தங்கள் இணை அவர்களின் கடந்த காலத்தை பகிரும் போது நண்பர்களாக இருந்து தோள் கொடுத்து அரவணையுங்கள். சந்தர்ப்பம் பார்த்து சர்ப்பம் போல் விஷத்தை கக்காமல் இருந்தாலே இல்லறம் நல்லறமாக இருக்கும். அத்தியாயம் 55. எக்ஸ்கியூஸ் மீ சார், மே கமின்? விஷாகா தன்னுடைய அலுவலகத்திற்கு வந்திருந்தாள். ஃபார்மலாக மெயில் அனுப்பி இருந்தாலும் நேரில் சென்று கூறிவிட்டு தன்னுடைய அலுவலக டிராயரில் தன்னுடைய கோப்பைகள் எல்லாம் இருக்கிறது, அதையும் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் அலுவலகத்திற்கு வந்திருந்தாள். ஹலோ விஷா, வெல்கம் வெல்கம். ஆர்ப்பாட்டமாக வரவேற்றான் விஷாகாவின் ஜொல்லிட்டியல் சந்தோஷ். எஸ் சார், நான் மெயில் போட்டிருந்தேன் லீவ் பற்றி. நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு வாட்டி இன்ஃபார்ம் பண்ணிட்டு போக சொன்னீங்களே, அதுக்காக தான் வந்திருக்கேன். ஏங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்க போல். டெய்லி உங்களோட தரிசனம் தான் என்ன மாதிரி பசங்களுக்கெல்லாம் பூஸ்டாக இருக்கும். இப்போ நீங்கள் சடனாக வீட்டில் இருந்து வேலை பார்க்க போகிறேன்னு 1 மாதம் லீவ் வேணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எங்கள் மனசெல்லாம் பொக்குன்னு போயிடாதாங்க. வாங்க, விவரமாக நம்ம உட்காந்து பேசுவோம். என்னாச்சுன்னு சொல்லுங்க. அத்தனை கொஞ்சல் குழவு இழுவை அவனின் பேச்சில். எதற்கும் இவள் தன்னுடைய சமநிலையை தவறுதாக இல்லை. இது என்ன தெரியாத சங்கதியா? என்ன சார் டீட்டெயில் சொல்லணும்? நான் தான் மெயில்லையே அனுப்பிச்சிருக்கேனே சார். 1 மந்த் பையனுக்கு லீவு. ஸோ வெக்கேஷனுக்கு என்னோட பிஎல் எடுத்துக்கிறதா பிளான்.
அண்டு சார் கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூஸ் தென் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும்னு கேட்டிருந்தேன். மேனேஜர் கூட ஓகேன்னு சொல்லி மெயில் அனுப்பிச்சிருக்காரு. என்ன ப்ராஜெக்ட்னு உங்ககிட்ட கேட்டுக்க சொல்லி உங்களுக்கு அந்த மெயில் ஃபார்வர்ட் பண்ணிட்டதா சொன்னாங்களே சார். அட சும்மா எப்போ பாரு அஃபிஷியலாக பேசிட்டு கொஞ்சம் பர்சனலாக பேசுவோம் விஷாகா. உட்காருங்க முதல்ல. எனி ட்ரிங்க், டீ, காஃபி, ஜூஸ். கோபத்தை கடினப்பட்டு உள்ளே இழுத்து கொண்டவள் புன்னகை முகமாக அவனின் முன்னிருக்கையில் சென்று அமர்ந்தாள். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார், இதில் பர்சனலாக பேசுறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் ஓகே சொல்லிட்டு ப்ராஜெக்ட் கண்டினியூ பண்ணுறதுக்கான அப்ரூவல் கொடுத்துட்டிங்கன்னா நான் கிளம்பிடுவேன் சார். அட விஷா, நான் ப்ராஜெக்ட் அப்ரூவல் அதெல்லாம் எப்போவோ ரெடி பண்ணிட்டேன். ஆமாம், நீங்களும் உங்கள் எக்ஸ் லவர் அதான் நம்ம ஹாரூன் சேர்ந்தே தான் நான் எடுத்த முடிவாக இது. அவரும் திடீர்னு வந்து எனக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுங்கன்னு வேற ஊருக்கு போகிறேன்னு நிற்கிறாரு. என்ன விஷயம்? விஷாகாவுக்கு இது புதிய தகவல் தான். ஹாரூன் டிரான்ஸ்ஃபர் கேட்டு இருப்பதும் தெரியாது, எந்த ஊருக்கு கேட்டிருக்கான்னு கூட தெரியாது. அன்று பேசியதிலிருந்து அதன் பிறகு தொடர்ந்து தொல்லைகளாக கொடுத்து கொண்டிருந்தவன் கடந்த 4-5 நாட்களாக எதுவும் தொந்தரவு செய்யவில்லை. இவளும் விட்டது சனியன் என்று ஒதுங்கி கொண்டாள். சரி, ஏதோ கோபத்தில் கிளம்பியிருப்பான் போலும், எப்படியோ அவன் வாழ்க்கையை பார்த்தால் போதும் என்று அவள் நிமிர்வாக அமர்ந்து சந்தோஷை பார்த்து எந்த சலனமும் இன்றி, அவரு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் சார்? அவருக்கு தனியாக ஒரு லைஃப் இருக்குது, தேவையில்லாமல் அன்வான்டாக எதுவும் பேசாதீங்க. அட என்ன விஷாலா, அவன் போனால் என்ன, நான் உங்களுக்கு கம்பெனி தரேன். நீங்கள் ஆஃபீஸ் வந்துட்டு அந்த ரெஸ்ட் ரூம் 2 பேரும் போகிறது எனக்கு என்ன தெரியாமலா இருக்குது? அவன் போனால் என்ன, நான் உங்களுக்கு கம்பெனி தர மாட்டேனா? இதுக்காகவா கோவிச்சுக்கிட்டு வீட்டில் இருந்து வேலை பார்க்க போகிறீங்க? உங்கள் கம்பெனி எனக்கு தேவைப்படும் போது நான் கேட்குறேன் சார். பின்னே இவனை போன்றவர்களை எல்லாம் அவள் என்னதான் சொல்லி சமாளிப்பது? சிரித்து கொண்டே கடந்து விட வேண்டியதுதான். இவர்களிடம் முறைத்து கொண்டு மட்டும் என்ன ஆகப் போகிறது? வெக்கங்கெட்ட ஜென்மங்கள். அதையும் அவர்களுக்கு சாதகமாக தானே பயன்படுத்தி கொள்ளுங்கள். உற்றவன் துணை இருக்க மற்றது எதற்கு கவலை கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையா, இல்லை தான் மேலே இப்பொழுது புதிதாக முளைத்திருக்கும் தன்னம்பிக்கையா? ஏதோ ஒன்று விஷாகாவை அந்த இடத்தில் எந்தவித பதட்டமும் இல்லாமல் சிரித்து கொண்டே கடந்து விட வைத்தது. எழுந்து வெளியே வந்தவள் தன்னுடைய ட்ராயரில் தன்னுடைய கோப்புகளை எல்லாம் எடுத்து தன்னுடைய கைப்பையில் வைத்து கொண்டிருந்தவள் பக்கத்தில் நிழலாட நிமிர்ந்து பார்த்தாள். ஹே ஹாய், எப்படி இருக்க? எந்த சலனமும் இல்லாமல் வந்தது விசாகாவிடமிருந்து கேள்வி. நான் நல்லா இருக்கேன், நீ? கல்லூலி மங்கன் விஷ பாட்டில் முகத்தை பாவமாக வைத்து கொண்டு நடித்தான். யா டூ குட். 1 month லீவ் அப்ளை பண்ணுறதுக்காகவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டிருந்தேன், அதுக்காகவும் அப்ளை பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் மாற்றிட்டு போகலான்னு வந்தேன். நீ என்னவோ பண்ணு, நான் உன்கிட்ட எப்போதும் போல தான் இருப்பேன் என்னும் விதமாக ஹாரூனிடம் எந்த பதிலும் எதிர்பார்க்காமல் அவளே அத்தனையும் கூறி முடித்தாள். ஓ, நான் டிரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணியிருந்தேன், அதுக்காக தான் வந்தேன். எப்படியும் சந்தோஷ் சொல்லி இருப்பான் என்று மெல்லமாக அவனை கூறுவது போல் கூறினான். சூப்பர், சந்தோஷ் கூட சொன்னாரு. எந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர்? சென்னைக்கு. நைஸ். ஆயிஷா ஊர் தானே சென்னை? ஆமாம், ஆயிஷா கன்சீவாக இருக்கா, அதனால் தனியாக மேனேஜ் பண்ண முடியல. எங்கள் அம்மாவுக்கும் வயசாகிடுச்சு, அதனால தான் ஆயிஷா வீட்டுக்கு போயிடலாம்னு இருக்கோம். ஹே வாவ், சொல்லவே இல்லை. கங்க்ராச்சுலேஷன். எத்தனை நாள்? 6 மாதம். ஹாரூன் கூறவும் வேலை செய்து கொண்டிருந்தவளின் கை அப்படியே வேலை நிறுத்தம் செய்தது. 1 நிமிடம்தான். பின்பு மீண்டும் அவனை நிமிர்ந்து பார்த்து, ஏய் சூப்பர்டா, கூடவே இருந்த, சொல்லவே இல்லை பாத்தியா? எனிவே கங்க்ராச்சுலேஷன். சரி, நீங்கள் ஆயிஷா வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்கள் அம்மா வயசானவங்க இங்கே தனியாக இருக்க மாட்டாங்களா? இல்லை, மெய்டு அரேஞ்ச் பண்ணிட்டு தான் போகலான்னு. ஓகே, நல்லா இருந்தால் சரிதான். ஆமாம், டிரான்ஸ்ஃபர்னால் உடனே கொடுக்க மாட்டாங்களே, அப்ளை பண்ணி இருக்கணுமே. அவள் எந்த குதர்க்க கேள்வியும் கேட்கவில்லை, எதையும் மனதில் வைத்து கொண்டும் கேட்கவில்லை. யதார்த்தமாக சக தோழனாகவே அவனிடம் கேள்வி கேட்டாள். ஆனால் அவள் கேட்ட எந்த கேள்விக்கும் அவனால் சரியாக பதில் சொல்ல முடியாத அளவுக்கு கூனி குறுகி போய் தலை கவிழ்ந்தே பதில் சொல்லி கொண்டிருந்தான்.
ஆமாம், எமர்ஜென்சி கேஸில் 1 மந்த்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணால் போதும். இப்போ தான் அப்ளை பண்ணி 1 மந்த் ஆகுது. ஓகேடா, அது நான் நம்பர் மாற்றிட்டேன், அந்த சிம்மையும் டிஸ்போஸ் பண்ணிட்டேன். ஏன்? ஏளனமாக இதழ் சுளித்தாள். ஏனென்றால் அவளுக்கு தான் காரணம் தெரியுமே. ஆனாலும் அவன் வாயால் நீ சொல்லு, அதை நான் காது குளிர கேட்கிறேன் என்ற எண்ணம். இவளும் சரியான ஆள்தான் நேரம் பார்த்து நக்கல் செய்வதில். அது இங்கே ஆயிஷாவை நாங்கள் காமிச்சிட்டு இருந்த ஹாஸ்பிட்டல் ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான். ஸ்கேனிங் ரிப்போர்ட்டில் சொல்லிட்டாங்க ஆயிஷா வயிற்றில் இருக்க குழந்த பெண் குழந்தைன்னு. என்னோட பொண்ணுக்கு நான் தப்பான உதாரணமாக இருக்கக்கூடாதுன்னு என்னோட பழைய வாழ்க்கையை இங்கேயே புதைச்சிட்டு ஆயிஷாவோட புருஷனாகவும் அவள் வயிற்றில் வளர்கிற என்னோட குழந்தைக்கு ஒரு நல்ல தகப்பனாவும் மட்டுமே கிளம்பணும்னு நினைக்கிறேன். அதனால தான் பழைய கான்டாக்ட் எல்லாத்தையும் அழிச்சிட்டு என்பதில் அழுத்தம் கொடுத்து அவளை பார்த்து கொண்டிருந்தான். இதை கூறும்போது அவனின் கண்கள் கலங்கி இருந்தது, உதடு துடித்து கொண்டிருந்தது. ஆனால் எதிரே நின்று கொண்டிருந்த விசாகா கல்லாக தான் நின்றாள். எந்த உணர்வுகளும் அவளுக்கு வரவில்லை போலும். ஓ சூப்பர்டா, டேக் கேர் என்றவள் தன்னுடைய கோப்பைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வெளியே கிளம்பியவளை ஹாரூனின் குரல் அழைத்தது. விஷாகா சாரி. பதில் கூறாமல் அவனை திரும்பி பார்த்து மென்மையாக புன்னகைத்துவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றாள் விஷாகா. அவனின் வாழ்க்கையையும் விட்டுதான். தன்னுடைய ஆக்டிவா வண்டியை கிளப்பிக் கொண்டு வழியெங்கும் அவளுக்கு நினைவுகள் அலையலையாக. அவள் கருவுற்றது அதற்கு பிறகான ஹாரூனோடு பழக்கத்தை நோக்கி சென்றது. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கால் பண்ணுவ? இந்த டைம் வயிற்றுக்குள்ள இருக்க என் பேபி கூட நான் பேசுகிற டைம். ப்ளீஸ் ஒரு ½ hour கழிச்சு கால் பண்ணுறேன். நீ பேசினா மட்டும் வயிற்றுக்குள்ள இருக்க பிள்ளைக்கு புரியவா போகுது? அப்படியே இருந்தாலும் இது நம்ம பேபி தானே, நம்ம அப்பா அம்மா பேசிக்கிறாங்கன்னு கேட்டுட்டு போகிறான். விஷாகா வசந்த் வாழ்க்கைக்குள் திட்டமிட்டு நுழைந்த ஹாரூனின் கவச வார்த்தைகள் இது. டேய் ஹாரூன், குழந்தை பிறந்து 3 மாதம் தாண்டா ஆகுது. இப்போ நம்ம இன்டிமேட்டாக இருந்தால் குழந்தைக்கு ஃபீட் பண்ண முடியாது, பால் கொடு வரதுல சிரமம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கடா பெரியவங்க. இன்னும் ஒரு 3 மாதம் பொறுத்துக்கோயேன், அதுக்கப்புறம் உனக்கு வேணுங்கிறது தரேன். ஹே லூசு, எந்த காலத்தில் இருக்க நீ? டேப்லெட் போட்டா சும்மா ஜெஸ்ஸி பசு மாதிரி கடகடன்னு கறக்க போகுது. எவ்வளோ நாளாக என்னை ஏமாத்துற நீ? மாசமாக இருக்கேன், குழந்தை பிறக்கட்டும்னு சொன்னேன், அப்புறம் புண்ணு ஆறட்டும்னு சொன்னேன், இப்போ புண்ணு ஆறுற வரைக்கும் 3 மாதம் வெயிட் பண்ண சொல்கிறேன். என்னால் அடக்கவே முடியல. உன்னை பார்த்ததுலேருந்து டெம்ட் ஆகுது. எனக்கு இப்போவே நீ வேணும். அடாவடியாக தன்னை அடித்து புசித்த ஹாரூன் நினைவில் வந்து போனான். டேய் ஹாரூன், பையன் மிட்நைட் முழிச்சு பார்த்தா அவன் பக்கத்தில் நான் இல்லைன்னா தேடுறான்டா, அழுகிறான். அவர் வேற முழு போதையில் தூங்குறாரு. ஆஃபீஸ்க்கு நாளைக்கு வந்து தரேன்டா, இப்போவே வீடியோ காலில் பண்ணியே ஆகணுமா? ஏய் ரொம்ப மூடாக இருக்குதுடி. அது வேற உடம்பு முடியல, அவள் வேற உடம்பு முடியல, பீரியட்ஸ்ன்னு நவுந்து படுத்து தூங்குறா. சீக்கிரம் வாடி, 10 நிமிஷம். டிஜிட்டல் கூடலில் அசிங்கமாக இப்பொழுதுதான் பிள்ளை பெற்ற பச்சை உடம்புக்காரி என்று கூட பார்க்காமல் வதைத்து அவனின் தேவையை தீர்த்து கொண்ட ஹாரூன். பையன் கேட்க ஆரம்பிச்சிட்டான்டா. உன்னோட சாட்டெல்லாம் பார்த்து இது யார் என்னன்னு விவரம் கேட்குறான். நைட் நான் பக்கத்தில் இல்லைனாலும் தேடுறான். கொஞ்சம் மெசேஜ் எல்லாம் அசிங்கமாக அனுப்பாதடா. அதை விட முக்கியம், என் பையன் ரைம்ஸ் பார்க்குறதுக்காக என் மொபைல் யூஸ் பண்ணான். நீ பாட்டுக்கு கண்டு நியூட் இமேஜ் அனுப்பிச்சிட்டு எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குடா. அவனுக்கு விளக்கம் சொல்ல மொபைலில் நான் கையில் வச்சுருக்கும் போது மட்டும் அப்படியெல்லாம் அனுப்புடா. ஓ மொபைல் எதுக்குடி அவன் கையில் கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்குற? எனக்கு எப்போ எல்லாம் மூட் வருதோ அப்போ எல்லாம் உன்னை தேடிட்டு இருக்க முடியுமா? உனக்கு இமேஜ் அனுப்பிச்சு உன் கூட பேசுகிறத நினச்சி குட்டியாக நானே என்னோட சூட்டை தணிச்சிக்கிறேன். இறக்கமே இல்லாமல் வந்து விழுந்தன வார்த்தைகள். முதல் நாள் சொன்னான், உன் குழந்தை என் குழந்தை மாதிரி என்று. அந்த நினைப்பே இல்லாமல் பேசிய ஹாரூன் விஷாகாவிற்கு வண்டியில் செல்ல செல்ல கணவனின் முகமும் தன் மகனின் முகமும் கண்முன்னே வந்து போக கண்களின் ஓரம் ஈரம் வந்தது. இவளை வார்த்தைகளால் வதைப்பதற்காகவோ வேண்டாத பிள்ளை என்று சொன்ன போதும் கூட அகிலனின் கண்முன்னே தன்னுடைய கோபத்தையும் வார்த்தைகளின் வரம்பையும் மீறாத வசந்த். மறுபடி எல்லாம் சரியாக
தந்தையாகி வந்த பிறகும் ஒரு மகனாக தந்தையின் நெருக்கத்தை எந்த அளவுக்கு பார்க்க வேண்டுமோ அந்த அளவு மட்டுமே அவன் முன் காட்டிவிட்டு அவன் தூங்கிய பிறகு மட்டுமே தன்னை நெருங்கும் வசந்த். மகன் இருவரின் மொபைலையும் எடுக்கிறான். அதில் ஏதேனும் தப்பு தவறாக அவன் பார்த்துவிடக் கூடாது, தாங்கள் பார்ப்பது ஏதும் அவனுக்கு சஜஷனில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக தேவையற்ற எதையும் பார்ப்பதும் இல்லை. அதேபோல் தன் மகனின் கண்ணில் அசிங்கமான எதுவும் அவன் மனதை கலைக்கப்படாதபடி பார்த்து கொண்ட வசந்த். கணவன் தன்னை கொன்றே போட்டாலும் அவன் காலடியே கதி என்னும் அளவிற்கு வந்துவிட்டாள் விஷாகா. ஒரு கணவன் கொடுக்கும் தூய பந்தத்தையும் நெருக்கத்தையும் பாதுகாப்பையும் அரவணைப்பையும் எந்த ஒருவனாலும் தந்துவிட முடியாது. ஹாரூன் நினைத்து இப்பொழுது கோபம் வரவில்லை. தன்னுடைய முட்டாள்தனத்தை நினைத்துதான் கோபப்பட்டு கொண்டாள். ஹாரூன் மனைவி 6 மாசமாக கருவிற்றிருக்கிறாள் என்றால் அவன் இவளிடம் நெருக்கமாக இருக்கும் பொழுதுதான் ஆயிஷாவும் உண்டாகி இருக்கிறாள். அது இவளிடம் கூறி தன்னுடைய நெருக்கத்தை குறைத்து கொள்ள அவள் விரும்பவில்லை. கணவன் சொன்னது இங்கே உண்மையாகி போனது. 1 மாதத்திற்கு முன்பர் டிரான்ஸ்பர் எழுதி கொடுத்திருக்கிறான். அதுவும் இவளுக்கு தெரியவில்லை. இவர்களுக்குள்ளான சண்டைகள் 2 வாரங்களாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப தன்னை ஏமாற்றி தன் மீது பழியை போட்டு நீதான் விலகி சென்றாய் என்று என்னிடமே கூறி அப்பொழுதும் அவனை நல்லவனாக காட்டிக் கொள்ளவே இந்த அமுக்குடி வேலை என்று நினைத்தவளுக்கு தான் எவ்வளவு முட்டாளாக இருந்திருக்கிறோம் என்றுதான் தோன்றியது. இதில் ஒரு சின்ன ஆறுதல் என்னவென்றால் ஹாரூன் எவ்வளவுதான் தன்னுடைய நெருங்கி வந்தாலும் வசந்த் முன்பெல்லாம் எவ்வளவு முயன்றும் தன்னை விட்டு விலகி சென்றாலும் விஷாகா தன்னுடைய மகனின் விஷயத்தில் தெளிவாக இருந்தாள். விஷாகா மறைமுகமாக அப்பாவை பற்றி அவனுக்கு சொல்லிக் கொடுப்பதிலாக இருக்கட்டும், ஹாரூனை அகிலன் கண்ணிலிருந்து விலக்கி வைப்பதாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் தனி ஒருத்தியாக அவள் நின்று செய்து கொண்டுதான் இருந்தாள். அது இன்று எவ்வளவு நல்லதாகி போனது. வயிற்றில் இருக்கும் பிள்ளைக்கு வசந்தை அப்பா என்று அறிமுகப்படுத்தி வைக்கும் பொழுதெல்லாம் ஹாரூன் சண்டை பிடிப்பான். அவனை தான் அப்பா என்று அறிமுகப்படுத்தும்படியும் இன்னும் கொஞ்ச நாட்களில் இருவரும் தனியாக சென்று விடலாம் என்றும் எத்தனை கனவுகளை அவளுள் விதைத்து வைத்தான். இவன் சொல்லிய கட்டுக்கதைகளுக்கு அவளும் செவிசாய்த்து கனவு கண்டிருந்தால் இன்று என்ன ஆகுவது நிலைமை? அவன் உணர்ச்சி வேகத்திலும் உணர்வு தூண்டலிலும் பேசுகிறான் என்பதை புரிந்து கொண்டவள் அந்த நேரம் மட்டுமே அவனுக்கு கொட்டி தலையசைப்பாளை தவிர வசந்தை விட்டு வர எண்ணம் அவளுக்கு துளியும் இல்லை. இவனை நம்பி போயிருந்தால் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாகி இருக்குமே தன்னுடைய கதை என்றவளுக்கு தான் கண்ணுக்கு தெரியாது ஏதோ ஒன்று தன்னை பாதுகாத்து வருவதாகவே நம்புகிறாள். அத்தியாயம் 56. அடுத்த வில்லங்கத்தை தேடிச் சென்றாள் விஷாகா. ஆம், சிவசங்கரின் இல்லத்திற்கு தான். ஏனோ ஹாரூனுக்கு இயல்பாக முன்னாடி காட்டிக்கொண்டாலும் அவனை விட்டு வர வர கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. இந்த கண்ணீர் தன்னுடைய கணவன் தன்னை கண்டுகொள்ளாமல் சென்ற பொழுது வரவில்லை. தானும் தன் பிள்ளையும் கேப்பாரஞ்சி கிடக்கும் பொழுது கூட வராத கண்ணீர். அப்படி என்ன புனிதமான உறவு இவர்களுக்குள் என்று கேட்டுவிட முடியாது. விஷாகாவிற்கு ஹாரூன் முதல் காதல், அவளுக்குள் தோன்றிய முதல் நேசம். இன்றளவும் ஒரு ஓரத்தில் அவன் மீது நல்ல அபிப்பிராயம் உண்டு. தன் வாழ்க்கையை தெரிந்தே கெடுத்திருக்கிறான், சுயநலத்துடன் நடந்திருக்கிறான் என்பதெல்லாம் மூளைக்கு புரியாமல் இல்லை. ஆனால் மனது அவனை விட்டு கொடுக்க மறுக்கிறதே. அவனுடைய வாழ்க்கையை தேடி போவது, அதிலெல்லாம் அவளுக்கு எந்த கவலையும் கண்ணீரும் இல்லை. ஏனென்றால் தனக்கான வாழ்க்கை வசந்த் மற்றும் அகிலன் என்பதில் அவள் முழுதாக நம்புகிறாள். அதையும் தாண்டி என்னிடம் ஏன் மறைத்தாயடா, நீ நல்லா இருக்க கூடாது என்று நான் நினைப்பேனா? அவன் இவளிடம் மறைத்து இவளை ஏதோ வில்லி போல இவளையே நினைக்க வைத்ததுதான் வலித்தது. இது மாதிரியான எண்ணங்கள் மட்டுமே அவள் மனதில் இருக்கிறது. அந்த வழிகளின் வெளிப்பாடாக அவள் செல்ல செல்ல அவளுக்கு கண்ணீரில் கண்கள் பளபளத்தது. இதோ சிவசங்கரின் வீட்டிற்கும் நெருங்கிவிட்டாள். எந்தவித பயமும் கிடையாது. அதேபோல் மனதளவில் எந்தவித காயங்களும் இல்லை. நம்பி ஏமாற்றி விட்டாயே, என் புருஷனை இவ்வளவு நாள் கஷ்டப்படுத்தி இருக்கிறாயே என்று எந்தவித உணர்வுகளுக்குமான வெளிப்பாடுகள் அவளிடம் இல்லை. உன்னுடைய எண்ணங்கள் வெளிப்பட்டு விட்டது, அதனால் நீ என்னிடம் எதுவும் முயற்சிக்க வேண்டாம் என்பதை வெளிப்படையாக சொல்லிவிட்டு என்னை தொந்தரவு செய்யாதே என்று கூறிவிட்டு வருவதற்காக மட்டுமே தான். அதையும் தாண்டி சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கிறது. அதற்காக தான் இந்த பயணம்.
ஹே, என்ன விஷா, சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? இந்த நேரத்தில் யார் அழைப்பு மணி அடித்தது என்று வந்து கதவை திறந்தவனுக்கு இன்ப அதிர்ச்சி. வாசலில் தனியாக வந்து நின்றாள் விஷாகா. சும்மா உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, உள்ள வரலாமா? விஷாகாவை சிறுவயதிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறான் சிவசங்கர். விஷாகாவிற்கு தெரியுமோ இல்லையோ, சிவசங்கருக்கு அவளை பற்றி முழுதாக தெரியும். அதனால் அவளுக்கு இப்பொழுது ஏதோ தெரிஞ்சிருக்கிறது என்பது மட்டும் புரிந்தது. அதனாலேயே மௌனமாக வழிவிட்டு உள்ளே வா என்பது போல் கூறினான். சொல்ல வந்ததை சொல்லுங்க விஷாகா, ஏன் அமைதியாகவே இருக்கீங்க? ஒட்டாத வார்த்தைகள் அவனிடம். ஓ, நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு போல. உன்னை எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். உனக்கு தான் என்ன தெரியாது. உன்னோட குணம், பழக்க வழக்கம், நடவடிக்கை எல்லாமே உன் புருஷன் என்கிட்ட சொல்லி சொல்லி உன்னை சின்ன வயசுல இருந்து இங்கே சுமந்துட்டு இருக்கவன் நானு என்றவன் தனது இடது பக்க நெஞ்சை கை வைத்து தொட்டு காட்டினான். புரியுது, இதுல முழுசா உங்க தப்பு மட்டும் நான் தான் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். உங்க தப்பும் ஆனா இருக்கு. என்ன சின்ன வயசுல இருந்து வசந்த் என்னை பத்தி இவ்வளவு விஷயம் சொல்லும் போது உங்களுக்குள்ள வந்த லவ்வை அட்லீஸ்ட் முகத்திலேயாவது நீங்க காட்டி இருக்கணும். என்கிட்டையாவது எதையாவது வந்து வெளிப்படுத்தி இருக்கணும். மேபி நான் உங்களோட குணம் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லவ் பண்ணி இருந்திருப்பேன். இப்பயும் நீங்க என்கிட்ட மறைச்சு பழகுனீங்கிறத தாண்டி உங்க குணம் எனக்கு பிடிக்காம இல்லை. ஆனா எனக்கு வசந்த் தான் தலையில விதின்னு இருக்கும்போது, ஏன்னா நான் லவ் எனக்கு கிடைக்கல. நான் ஒன்றும் உன்னோட எக்ஸ் லவர் அந்த தொடனடங்கி ஹாரூன் மாதிரி உன்னை விட்டுட்டு போயிருந்திருக்க மாட்டேன். கடைசி வரைக்கும் நின்று போராடி உன்னை தூக்கிட்டு போயிருந்திருப்பேன். அவ்வளவு வெறுப்பு அவன் பேச்சில். வசந்த் மனைவியாக கூட பார்க்க முடிந்தவனுக்கு ஹாரூனின் காதலியாக ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஹஹா, மேபி இருக்கலாம். உங்களுக்கு இப்போ இருக்கிற தைரியத்துக்கு அப்போ நீங்கள் கண்டிப்பாக என்னோட சம்மதம் இருந்திருந்தா என்னை கல்யாணம் பண்ணி இருந்திருப்பீங்க. ஆனால் என்ன பண்ணுறது, அது பாஸ்ட். அப்போது நடந்து முடிஞ்சது. இப்போ நான் உங்கள் ஃப்ரெண்டோட ஒய்ஃப். என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபை ஒன்றும் நான் லவ் பண்ணலை. நான் லவ் பண்ண பொண்ணை தான் அவன் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கான். இருக்கலாம் சிவா, ஆனால் இப்போ நிதர்சனம் என்ன? நான் வசந்த் அகிலன் மூணு பேரும் ஒரு ஃபேமிலி. ஸோ உங்கள் மனசை நீங்கள் மாற்றிக்கிட்டு இன்னொரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவீங்களா, இல்லை வீட்டில் சொல்லி மேரேஜ் பண்ணிக்குவீங்களோ? ஆனால் எங்கள் லைஃப்பில் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது தானே நல்லது. இது என்ன அசிங்கமாக போய் என் ஹஸ்பண்ட் கிட்டே என்னை ட்ரை பண்ணுவேன் இத்தனை நாளுக்குள்ள அப்படிங்கிற பேச்செல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு என்கிட்ட மறைச்சு பழகுறீங்க? ஓ, நல்லவே மாதிரி உன் புருஷன் வந்து இப்போ எல்லா விஷயத்தையும் சொன்னானா? என்கிட்ட வந்து குடிச்சிட்டு உளறிட்டு உங்களுக்குள்ள அந்தரங்கமாக நடந்த விஷயம் எல்லாத்தையும் என்கிட்ட பகிர்ந்து இருக்கும்போது எனக்கு அதை உங்களுக்குள்ள மேலே விரிசலில் உண்டாக்கி ஒன்று அபகரிக்கணும்னு தான் தோணுச்சு. இருக்கலாம், என் வீட்டுக்கார் மேலே தான் தப்பு. என்னதான் நட்பாக இருந்தாலும் அந்தரங்கத்தை உங்ககிட்ட சொல்லி இருக்கக்கூடாது. ஆனால் உங்களை எந்த அளவுக்கு அவர் நம்பி இருந்தா பொண்டாட்டி கூட நடந்த சண்டை வரைக்கும் உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு. அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் உண்மையாக இருந்திருக்கலாம்ல. நண்பனின் தலையை தட்டி இதுதான் குடும்ப வாழ்க்கைன்னு அவரை பக்குவப்படுத்தியிருக்கலாம். இட்ஸ் ஓகே. அப்படி உங்களுக்குள்ள முடியல, நீங்களும் என் லைஃப்பில் விளையாண்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்டீங்க. ரைட், இப்போ எல்லாம் தீர்ந்து நாங்களே எங்களை பார்த்துக்கிறோம் அப்படிங்கும் போது எங்களை விட்டு விலகிறது தானே நல்லது. இப்போ நான் என்ன பண்ணணும்? ஊரை விட்டு போகணுமா? நீங்கள் நிஜமாலுமே டாக்டருக்கு தான் படிச்சிருக்கீங்களா? இப்படி சின்ன பிள்ளைத்தனமாக கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் ஊரில் இருங்க, இல்லாமல் போங்க. அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க? நான் திரும்பி தொடர்ந்து உங்கள் கூட பேசினாலும் என் வீட்டுக்காரருக்கும் எனக்கும் பிரச்சனை வராது. கல்யாண வாழ்க்கையில் மரண அடி மாதிரி பெருசாக ஒரு விரிசல் வரத்தான் செய்யும் எல்லார் வாழ்க்கையிலையும். அந்த விரிசலையோ அந்த பிரிவையோ டிவோர்ஸுங்கிற சொல்லலுக்குள்ளே சிக்காமல் கடந்து போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சாகிற வரைக்கும் அவங்களுக்குள்ள வேற எந்த பிரிவும் வராது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி என்ன முயற்சி பண்ணாலும் எங்களுக்குள்ள இனி ஒரு பிரிவு கண்டிப்பாக வராது. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எதுக்கு என்னை தேடி வந்து நீங்கள் சேர்ந்ததையும் நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சிக்க போகிறதையும் சொல்லிட்டு இருக்கிற?
சிவசங்கரின் பேச்சில் அவ்வளவு நக்கல் இருந்தது. பேசுவதெல்லாம் பேசிவிட்டு வீட்டுக்குள் 4 சுவருக்குள் நடக்க வேண்டிய அத்தனையும் பட்டவர்த்தனமாக வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டு, இப்பொழுது ஏதோ நல்லவர்கள் போல நேற்று புருஷன் ஒரு முழத்திற்கு பொண்டாட்டியை புகழ்ந்து தள்ளினான், இன்று பொண்டாட்டி புருஷனுக்கு வக்காலத்து வாங்கி பேசி கொண்டிருக்கிறாள், என்ன இந்த நாடகம் என்றுதான் அவனுக்கு தோன்றியது. உங்களை தேடி இதெல்லாம் பேசுறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். நான் உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்கணும், என் புருஷன் சார்பாகவும். சண்டை பிடிப்பாள், மிரட்டுவாள் என்றெல்லாம் யோசித்து கொண்டிருக்கும் போது பட்டென்று அவள் மன்னிப்பு என்றதும் ஒரு நிமிடம் தயங்கித்தான் போனான் சிவசங்கர். ஏன்? சிவசங்கருக்கு வார்த்தைகள் தந்தி எடுத்தன. ஏனோ இப்பொழுதுதான் மனம் குற்ற உணர்வை உணர்கிறதா என்று தெரியவில்லை. மனதுக்குள் ஏதோ பாரம் அழுத்திய உணர்வு. ஏன்னா நீங்க என்ன பலவந்தப்படுத்தல. எத்தனையோ நாள் என் வீட்டுக்காரர் முழு போதையில வீட்டுக்கு வரும்போது நீங்க தான் கொண்டு பெட்டு வரைக்கும் அவரை படுக்க வச்சுட்டு போவீங்க. அப்போ நான் வீட்டுல தனியா தான் இருந்தேன், மாசமா இருந்தேன், உடல் அளவுல ரொம்பவே பலம் இழந்து இருந்தேன், குழந்தை பிறந்து சோர்ந்து போய் இருந்தேன். நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா என்ன பலவந்தமா ஏதாவது பண்ணி இருக்க முடியும். ஆனா அப்படி பண்ணாம இருந்திருக்கீங்க. இத்தனையும் தெரிஞ்சு கூடவே இருந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு என் வீட்டுக்கார் மேல சின்னதா கோபம், அதையும் தாண்டி என் மேல வருத்தம், அவ்வளவுதானே தவிர எங்களை பழி வாங்குறதுக்கோ நீங்க சொல்லிட்டு இருக்க மாதிரி என் மேல உங்களுக்கு காதலோ இல்லை. என்ன சொல்ல வருகிறாள் என்று புரியாத பாவனையில் புருவங்கள் சுருங்க விஷாகாவையே பார்த்து கொண்டிருந்தான் சிவசங்கர். உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து என் மேல இருக்கிறது ஒரு ஈடுபாடு. என் கூட நீங்க பழகணும்னு ஆசைப்பட்டு இருக்கீங்க. நீங்க பழகிய எத்தனை நாள்ல ஒரு வார்த்தை கூட என்கிட்ட வரம்பு மீறி பேசினதில்ல. காதலா இருந்திருந்தா அதை கண்டிப்பா என்கிட்ட பேசும்போது உங்க கண்ணு காட்டி கொடுத்துருக்கோம். என்னால அதை கண்டுபிடிச்சிருக்க முடியும். என்னால இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல உங்க கண்ணுல என் மேலான காதல் படவும் இல்லை. அதே குரோதமாக இருந்திருந்தா தனியா இருந்த எத்தனையோ நாட்கள்ல நீங்க என்னை பலவந்தப்படுத்தியிருக்க முடியும், வரம்பு மீறி நடந்திருக்க முடியும். ஒரு டாக்டரா நீங்க எந்த வகையில வேணாலும் என்னை அடைஞ்சிருக்க முடியும். அப்படியும் உங்களுக்குள்ள எந்த எண்ணமும் என் மேல இல்லை. உங்களுக்கு ஆசையெல்லாம் சின்ன வயசுல இருந்து தனியா இருந்த நீங்க என் கூட பழகணும், பேசணும் அப்படின்னு யோசிச்சு இருந்திருக்கீங்க. அதை உங்களுக்கு சரியா சொல்ல தெரியாம நீங்களாவே மனசுக்குள்ள போட்டு என்னென்னவோ நினைச்சு இப்படி கொண்டு நிப்பாட்டி இருக்கீங்க. அவ்வளவு நேரம் தெனாவட்டாக அவள் முகத்தை பார்த்து கோணலாக இதழ் வலித்து நின்று கொண்டிருந்தவன் தன் மன எண்ணத்தை சரியாக அறிந்து கூறியவள் மீது மரியாதையே வந்தது. அவள் புரிந்து கொண்ட அளவுக்கு கூட யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற எண்ணமும் சேர்ந்து அவனை தலை கவிழ்ந்து குற்ற உணர்வில் நிற்க வைத்தது. இங்க பாருங்க டாக்டரே, சின்ன வயசுல இருந்து என் வீட்டுக்காரர் வாயை வச்சு சும்மா இல்லாம என்னோட துரு நடவடிக்கையும் நான் பண்ற சேட்டை எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்பிச்சிருக்காரு. தனியாவே வளர்ந்த உங்களுக்கு இது போல ஒரு சகோதரி இருந்திருந்தாலோ இல்ல ஒரு நட்பு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணிருக்கு. அது உங்களோட டீனேஜ், அதனால லவ்வா நீங்க யோசிச்சிருக்கீங்க. அது என் வீட்டுக்கார் மூலமா நிராசரியாகவும் அது உங்களுக்கு கோபமா மாறி இருக்கு. பழி வாங்குறேன்னு கிளம்பி கடைசியில காமெடி பண்ணியிருக்கீங்க. மற்றபடி உங்களுக்குள்ள ஒரு குட்டி நல்லவன் இருக்கான், அவனை கேட்டு பாருங்க, உங்க மனசு சொல்லுவான் என்றவள் எழுந்து நின்று, ஓகே நான் கிளம்பட்டா, இதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். உங்க லைஃப் நீங்க பாருங்க, எங்க லைஃப் பார்த்துக்க எங்களுக்கு தெரியும். உங்க மனசை காயப்படுத்துற மாதிரி நானும் அவரும் நடந்துக்கிட்டு இருந்தா எங்களை மன்னிச்சிடுங்க. ஒரு ஃப்ரெண்டா நீங்க எப்ப வேணா என் வீட்டுக்காரர் கூட பேசலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் வீட்டுக்காரர் பிள்ளையை தாண்டி ஒரு நட்பையோ வேறையோ எந்த ஒரு சொந்த பந்தத்தையோ புதுசா உருவாக்கி மெயின்டைன் பண்ற அளவுக்கு இப்போ என் மைண்டில் எண்ணம் இல்லை. ஸோ பாய் டாக்டரே என்றவள் அவன் பதிலை எதிர்பார்க்காமல் கிளம்பிவிட்டாள். ஹாரூன் திரும்பி தன்னிடம் ஏதாவது பகிர்ந்து கொள்வானா என்று எண்ணமாவது அவளுக்கு இருந்தது. ஆனால் சிவசங்கர் என்ன கூற வேண்டும் அவளுக்கு? இவளுக்குமான பழக்கம் 1 மாதம் தானே, அதுவும் ஒரு நட்பு முறையில் அவளுக்குள் எந்தவித பாதிப்பும் அது ஏற்படுத்தவில்லை. அவனின் குரோதங்கள், நம்பிக்கை துரோகம் எதுவும் அவளுக்கு வலிக்கவும் இல்லை. அதனால் மனதில் நினைத்ததை பேசியவுடன் கிளம்பிவிட்டாள் தன் கணவனை பார்க்க.
மூச்சு முட்டுவது போல் இருக்கிறது. கணவனின் இறுகிய அணைப்பும் இதழ் தீண்டலிலும் அடங்கி நிற்க வேண்டும். அவனின் சுவாச காற்றில்தான் எனக்கு சீரான சுவாசம் கிடைக்கும் என்கின்ற எண்ணம் வந்துவிட்டது. ஐயோ, இந்த பயணம் ஏன் இவ்வளவு தூரம் நீண்டு கொண்டே இருக்கிறது? தனக்கு ஒரு சக்தி இருந்தால் கண்முன்னே கணவனை கொண்டு வந்து இறுக்கி அணைத்திருப்பாள். விசாகாவின் மனம் முழுவதும் வசந்த் மற்றும் அகிலன் மட்டுமே நிரம்பி வழிந்தார்கள். மகனுக்கு பரீட்சை நடந்து கொண்டிருக்கிறது. எப்படியும் இந்நேரம் வீட்டிற்கு வந்திருப்பான். கணவனும் இருப்பான். சந்தோஷம் தாங்கவில்லை. சீக்கிரம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று தன் வண்டியை வேகமாக இயக்கினாள். மாலை உணவை ஈட்டிக்கொண்டு மீண்டும் கூட்டிற்கு செல்ல விளையும் குருவியின் மனநிலை விசாகாவிற்கு. அத்தியாயம் 57. வந்தே நின்று கூற வண்ணக்கிளியே போப்போ, வாசமல்லி பூவை சூட்டச் சொல்லி போப்போ, இதயம் இணையும் நேரம் தனிமை வேண்டும் போப்போ. தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த விசாகா பஸ் நிறுத்தத்தில் கூடவே வந்த பஸ்ஸில் ஓடிக்கொண்டிருந்த இந்த பாடலை கேட்க கேட்க கணவனின் ஞாபகம் வந்து அப்பிக்கொண்டது. ஏனோ இன்றுதான் ஒட்டுமொத்த கூட்ட நெரிசலும் வந்து வழியில் இருப்பது போலவும் ஊர்ந்து வீட்டிற்கு செல்வது போலவும் ஒரு உணர்வு. அவ்வளவு ஆசையிலும் வேகத்திலும் வண்டியை முறுக்கி கொண்டு வேகமாக சென்று வேறு எந்த தலைவரையும் இழுத்து கொள்ள அவள் தயாராக இல்லை. அதனாலேயே வண்டி எப்பொழுதும் போல மித வேகத்தில் தான் சென்றது. ஆனால் மனது மட்டும் எகிரி குதித்து முன்னே சென்று கணவனை காண துடித்தது. எப்படியோ ஒரு வழியாக வீட்டிற்குள் வந்து விட்டாள். கதவு வெறுமனவே சாத்தி இருந்தது. பூனை போல் சத்தமில்லாமல் திறந்து உள்ளே வந்தவள் பெட்ரூமில் கண்ட காட்சியில் உறைந்து நின்று விட்டாள். பெட்டில் நீலவாக்கில் வசந்த் படுத்திருக்க அவன் நெஞ்சில் தலை வைத்து நெடுக்காக அகிலன் படுத்திருந்தான். இருவரும் நல்ல உறக்கத்தில் இருந்தார்கள். மகன் கீழே விழுகாமல் இருக்க தன்னுடைய கேடயம் போன்ற இரு கைகளினால் மகனை பாதுகாப்பாகவும் அதே சமயம் பாரம் அழுத்தாமலும் கட்டி அணைத்தபடி படுத்திருந்தான் வசந்த். அவர்களின் பாச பிணைப்பையும் அந்த அழகையும் தன்னுடைய கைபேசியை எடுத்து அதில் புகைப்படமாக சேர்த்து வைத்து கொண்டாள். இந்த காட்சியை காண கண்கோடி வேண்டுமே. இது சாதாரண தந்தை மகன் பிணைப்புதான். இருந்தாலும் விசாகாவிற்கு இதை பார்க்க திகட்டவில்லை. மகனை மெல்ல முழிக்காதவாறு எடுத்து அருகில் அவனுடைய தலையணையில் கிடத்தி குட்டியின் கரடி பொம்மையை அவன் கட்டி கொள்ளும்படி ஏதுவாக வைத்துவிட்டு பூனையாக கணவனின் மேல் ஊர்ந்து வந்து நெஞ்சில் தலை வைத்து படுத்து கொண்டாள். அவள் வந்து நிற்கும் பொழுதே நிழலாடுகையில் முழித்து விட்டான் வசந்த். என்னதான் செய்கிறாள் என்று பார்த்தவனுக்கு அவளின் இந்த செயல் சொல்ல முடியாத அளவிற்கு உணர்வை அவனுக்கு அள்ளி தளித்திருந்தது. எத்தனை நாள் அவனும் தான் ஏங்கி இருப்பான். இப்படி தன் அவளை நெஞ்சில் சாய்த்து கதைக்க வேண்டும் என்று. பிள்ளை ஒருபுறம் மனைவி ஒருபுறம் என்று ராஜாவாக இருக்க ஆசை கொண்டான். இப்பொழுது அந்த சொர்க்கமே அவன் நெஞ்சில் கிள்ளையாய் வந்து முட்டுகிறதே. அடி முட்டாள் பெண்ணே, நீ எவ்வளவு முட்டி மோதினாலும் என் நெஞ்சில் அமுதம் வராதேடி. அந்த வரத்தை பாவி பகவான் எங்களுக்கு கொடுக்கவில்லையடி. அசராத ஆணின் கண்கள் கூட சிறிது கலங்கிதான் போனது தன்னவளின் செயலில். வீட்டில் இருப்பதினால் சட்டை அணியாத அவன் ரோமங்கள் நிறைந்த அகண்ட மார்பில் இதழை வைத்து புரட்டி கொண்டு படுத்திருந்த மனைவியை தன் கை கொண்டு அவளின் தலையை மெல்ல நீவி விட்டான். என்ன பண்ணிட்டு இருக்க? காற்றாக ஒலித்தது ஆணின் குரல். அவள் ஏதோ வார்த்தையை ஓசை இல்லாமல் வாயசைவில் அசைத்தாள் பெண்ணவள். சொக்கி போனான் கணவன். கணவனின் நெஞ்சில் ஒய்யாரமாக தன் தாடை பதிய முகம் பார்த்து கண்ணோடு கண்கள் சொருகி இருந்தார்கள். பார்க்கவே அவ்வளவு இதமாக இருந்தது இருவருக்கும். முழிச்சிட்டிங்களா? தூங்கவே இல்லை. நீ எப்போ வருவனு தான் கண்ணை மூடி படுத்திருந்தேன். தன்னவளின் முகத்தில் வந்து விழும் முடிக்கற்றையை எடுத்து காதோறும் ஒதுக்கி கொண்டே பேசினான். எப்போ கிளம்பணும் கேரளாவுக்கு? ஈவினிங் கிளம்பலாம். நைட்டுக்குள்ள ரிசார்ட் போயிடுவோம். எதில் போகிறோம்? வேற எதில்? நம்ம காரில் தான். ஐயோ, அவ்வளோ தூரம் மேனேஜ் பண்ண முடியுமா? நான் ஓட்டுவேன். நீயும் கார் நல்லா ஓட்டுவ தானே? வண்டி இப்போதாண்டி சர்வீஸ் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். லாங் டிரைவ் போகிறோம் அப்படின்னு. அதனால் வண்டிக்கும் பிரச்சனை இல்லை. ஓ, ஏன் கார்லன்னா? ஒரு முழத்துக்கு இழுத்தவன் அவளின் உதட்டோடு தன் உதடு வைத்து உரசிக்கொண்டே அவன் சொன்ன விளக்கத்தில் குப்பென்று சிவந்து போனாள்.
சீ, பையன் இருப்பான்ல, அகிலனை பற்றி உனக்கு தெரியாதா? காரில் லாங் டிரைவ்னா ஏறின உடனே கொஞ்சம் தூரத்துலேயே தூங்கிடுவான். அவனை பின் சீட்டில் படுக்க வச்சிடலாம். சர்வீஸ்க்கு விட்டப்போ தான் புதுசாக பேக் சீட்டில் அட்டாச்மெண்ட் பெட்டோட மாற்றி இருக்கேன்டி. எல்லாம் பிளானிங் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். பையனை சேஃப்டியாக கூட்டிகிட்டு போயிடலாம். நீ முன்னாடி வந்து உட்காந்து என்னை கவனிக்கிற வேலையை மட்டும் பாரு. அடேப்பா, ஊரை கிடக்குன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் எவ்வளவு சைலண்ட்டாக இருந்துட்டு எப்படியெல்லாம் வேலை பார்த்து வச்சுருக்கீங்க. பரவாயில்ல, ஆனால் பேசியே ஆசை வர வைக்கிறீங்க. பொண்டாட்டிக்கிட்ட நல்லவனாகவும் ஊமையாகவும் இருந்தா காலத்தை ஓட்ட முடியாதுடி. காலத்தை ஓட்டுறமோ இல்லையோ, பொண்டாட்டியை ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் என்றவன் கண்ணடித்து ஓட்டுவதின் அர்த்தத்தை செய்கை மூலம் காட்டினான். பசி என்பதை மறந்து கணவனின் அருகாமையில் இரவு பயணம் மேற்கொள்ள போவதால் நிம்மதியாக கணவனின் மார்பில் துயில் கொண்டாள் பூவை. மாலை 4 மணி அளவில் கணவனின் மொபைலின் அலாரத்தில் முழிப்பு வந்தவள் எழும்பி கிளம்பினால் சரியாக இருக்கும். 1 மாதம் என்பதால் வீட்டை கொஞ்சம் சரிப்படுத்தி விட்டுதான் செல்ல வேண்டும் என்று உணவுப் பொருட்கள் அத்தனையும் பத்திரப்படுத்தி வைத்து கொண்டே மூவருக்குமாக டீ போட்டு வைத்தாள். குல்ஃபி, ஏதாவது ஹெல்ப் வேணா கேளு. அகிலனை கிளம்புற ஒர்க்கே எங்களோட பேக்கிங் ஒர்க் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு பேக் எதுவும் பண்ணணுமா? இல்லைங்க, எனக்கு நிறைய ட்ரெஸ் எடுத்து வைக்க வேண்டியிருந்ததுனால நான் ட்ரெஸ் பேக்கிங் எல்லாம் முன்னாடியே முடிச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் கோச்சிக்காமல் உங்கள் 2 பேர்த்தோட ட்ரெஸ் மட்டும் நீட்டாக எடுத்து பேக் பண்ணிக்கோங்க. அக்கிமா, உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை எடுத்து அப்பா கிட்ட கூட பேக் பண்ணிடுவாங்க என்றவள் தன்னுடைய கிச்சன் வேலையில் பிஸியாகிவிட்டாள். டீ குடித்துவிட்டு வசந்த் அவனுக்கும் மகனுக்கும் அத்தனை பேக்கிங்கும் முடித்துவிட்டு சரியாக இருக்கிறதா என்று பார்த்து கொண்டு கார் டிக்கியில் கொண்டு வைத்தான். பிறகு வந்து மகனுக்கு காரில் செல்வதற்கு ஏதுவான தளர்வான உடை அணிந்து அவனை கிளப்பு கொண்டு பின்பு தான் கிளம்பி வெளியே வருவதற்குள் கிச்சனில் வேலைகள் எல்லாம் முடித்து கொண்டு விஷாக கிளம்புவதற்கு உள்ளே நுழைந்தாள். தந்தையும் மகனும் ஒரே போல் கருப்பு நிற ஷார்ட்ஸ் அணிந்து மேலே வெளிர் நிற பச்சையில் டிஷர்ட் அணிந்திருந்தார்கள். அகிலன் தலை சீவி கையில் அவனுக்கு உண்டான வாட்ச் எல்லாம் அணிந்து குட்டி ஹீரோவாக நின்றவனை நெட்டி முறித்து உச்சி முகர்ந்தவள் வெளியே அனுப்பிவிட்டு கணவனை கண்ணால் அளந்தாள். தூக்கி நிறுத்தியிருந்த சிகை, கழுத்தை ஒட்டி குட்டியாக எப்பொழுதும் அணிந்திருக்கும் தங்கச்செயின், பச்சை டிஷர்ட், கருப்பு ஷார்ட்ஸ் உடை அணிந்து ஒரு கையில் தூக்கிய வெள்ளி காப்பும் இன்னொரு கையில் வாட்ச் அணிந்திருந்தான். வசந்த் ஆம்ஸ் காட்டிய பச்சை நிற டிஷர்ட் அவனுடைய முறுக்கி கொண்டு பச்சை நரம்பு எல்லாம் ஓடிய புஜத்தை பார்த்தவளுக்கு கிளர்ந்தது பெண்மை. அவனின் ஒட்டிய வயிறு, அகண்ட முதுகும், நீண்ட கால்களும் இப்பொழுதுதான் புதிதாக பார்ப்பது போல் பச்சையாக சைட்டடித்தாள். உதட்டை கடித்து கொண்டு இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி அவனுடைய ரோமங்கள் நிறைந்த காலில் ஒரு காலில் மட்டும் கருப்பு கயிறு கட்டியிருக்கும். அதுவும் இவள் கட்டிவிட்டது. ஏனோ புதிதாக தன்னுடைய பெண் தாமரையில் நீர் சுரக்க வைத்தான் கல்வனவன். மனைவியின் அந்தரங்க பார்வையிலேயே ஆணுக்கும் வெட்கம் கொண்டதோ என்னவோ. தலையை கோதி சிரித்து கொண்டவன் மனைவியின் மேல் ஒரு அடி போட்டுவிட்டு கிளம்பி வா என்று செய்கை செய்துவிட்டு வெளியே வந்துவிட்டான். வசந்த் குணநலங்களில் விசாகாவிற்கு பிடித்தது இதுவும் ஒன்று. மற்ற ஆண்களைப் போல நான் கிளம்பிவிட்டேன், நீ இன்னும் கிளம்பலையா என்று வாசலில் நின்று ஏலம் போடாமல் கிளம்பி வரும் வரை பொறுமையாக காத்திருப்பான். அது வரைக்கும் தன் மகனையும் அவன் பொறுப்பில் வைத்து பார்த்து கொள்வான். அதை நினைத்து உள்ளுக்குள்ளேயே சிரித்து கொண்டவள் வேகமாக கிளம்பி வந்தாள். அறையை திறந்து கொண்டு வந்த தன் மனைவியை பார்த்தவன் மெய்மறந்து நின்றான். விஷாகா பொதுவாகவே இறுக்கி பிடித்த பேண்டில் விருப்பம் இருக்காது. அதனால் லெக்கின்ஸ் அணிய மாட்டாள். பட்டியாலா, பைஜாமா போன்ற பேண்ட்டுகளை தான் தளர்வாக அணிவாள். இன்றும் அதேபோல் கருப்பு நிற பட்டியாலா பேண்டில் மேலே அவர்களைப் போல வெளிர் பச்சை நிற குர்த்தி அணிந்திருந்தாள். சிகையை தூக்கி கட்டிய போனிடெயிலில் அடக்கியிருந்தவள் நெற்றியில் சிறிதாக கல்பொட்டு, வகுட்டில் குங்குமம், கண்ணில் காஜல், மஸ்காரா, உதட்டில் லிப்பாம், கழுத்திலே தாலியுடன் சேர்ந்த ஒரு சிறிய சங்கிலி, அதுவும் கழுத்தை ஒட்டி. இவளும் ஒரு கையில் பிரேஸ்லெட்டும் ஒரு கையில் வாட்சும் அணிந்து காலில் கொலுசு, மெட்டி என்று சர்வ லட்சணமாக வந்திருந்தவளை வாயில் ஈ போவது தெரியாத அளவு பார்த்து சொல்லிவிட்டான் வசந்த். பா, நான் காருக்கு போறேன் என்ற அகிலன் ஓடி சென்று தன் முன்னிருக்கையில் அமர்ந்தான். என்னங்க இப்படி பார்த்து வைக்கிறீங்க? எந்த அவுட்ஃபிட் போட்டாலும் எப்படி இவ்வளோ அழகா இருக்க? காதலிச்சா அழகா இருப்பாங்களா? நானும் தானேடி உன்னை காதலிக்கிறேன்.
காதலிச்சா அழகா தெரிவாங்கங்கிறதே நான் உங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்றவள் ஒற்றை கண்ணை சிமிட்டி வசிய புன்னகை வீசிவிட்டு வீட்டை பூட்டிவிட்டு வேகமாக ஓடினாள் காரை நோக்கி. அதிகமா பேச மாட்டேங்கிறா, ஆனா ஒரு வார்த்தை பேசினாலும் ஆளை சாட்சி போடுறாளே ராட்சசி என்றவனுக்கு மனதுக்குள் காதலை சுமந்து கொண்டிருப்பதே மூச்சு முட்டுவது போல் இருந்தது. அவளிடம் தன் காதலியும் தேவையும் கொட்டி தீர்த்தால் தேவலாம். எப்பொழுது ரிசார்ட்டுக்கு செல்வோம் என்ற உணர்வுதான் இப்பொழுது அவனுக்கு. அக்கி, அம்மா மடியில் உட்காந்துக்கோங்க வாங்க. காரின் முன்னிருக்கையில் அவளும் உள்ளே நுழைந்து அகிலனை தூக்கி மடியில் வைத்து கொண்டு கணவனை பார்த்து புன்னகைத்தாள். கடவுளை வேண்டிக் கொண்டு வண்டியை கிளப்பியவன் முதலில் அவளுக்கு பிடித்த விநாயகர் பாடலை ஓடவிட்டு அதற்கு பிறகு இருவருக்குமான காதல் பாடல்கள் தான் வண்டி எங்கும் ஒலித்தது. சென்னையை கூட முழுதாக தாண்டவில்லை. அதற்குள் மகன் நல்ல உறக்கத்தில் இருந்தான். வண்டியை ஓரமா நிப்பாட்டுறேன், அக்கிய பின்னாடி படுக்க வச்சிடலாம். டீ கடையோட நிப்பாட்டுங்க, ஒரு டீ குடிச்சிடலாம். அடுத்து NH ரோடு தான், அங்க நிப்பாட்ட வேண்டாம். வண்டியை ஓரமாக நிறுத்தி இறக்கியவன் மனைவியை அமரும்படி சொல்லிவிட்டு தானே மகனை தூக்கி பின்னிருக்கையில் பெட்டு போல சரி செய்து வைத்து மகனை சரியாக படுக்க வைத்து கூடவே அவன் கட்டியுறங்கும் டெட்டி பியர் பொம்மைகளையும் வைத்துவிட்டு கதவை சாற்றி வந்தவன் 2 தேநீர் வாங்கி ஒன்று மனைவிக்கு இன்றென்று தனக்கும் எடுத்துக்கொண்டு அருந்தினான். அவன் செய்யும் அத்தனை செயலிலும் விசாகாவின் இருவிழிகளும் தன் கணவனை தான் வட்டமெடுத்து கொண்டிருந்தது. யாருக்கு தான் பிடிக்காது இப்படி தன்னை இறங்க கூட விடாமல் அனைத்தும் செய்து தன்னை தாங்கும் கணவனை? வெளியில் வந்தாலே பிள்ளைகளை கைப்பிடித்து கூட கூட்டி வருவது குறைவாக நினைத்து பொண்டாட்டி தலையிலேயே கட்டிவிடும் கணவன்கள் மத்தியில் நீ இறங்காதே என்று மகனை வாங்கி அவனுக்கு பணிவிடைகள் செய்தது மட்டுமல்லாமல் தனக்கு இதமாக தேநீர் வாங்கி கையில் கொடுக்கும் கணவனை பார்க்கையில் ஆசை பெருகி ஓடியது. டீ குடித்துவிட்டு கிளம்ப வண்டிக்குள் ஏறி அமர்ந்தவனை தலையை இருக்க பற்றி இழுத்தவள் அவன் இதழோடு தன் இதழ் அணைத்து விட்டாள். வசந்திற்கு ஆனந்த அதிர்ச்சி. இதனால் வரை முத்தம் கொடுக்கும் பொழுது தள்ளிவிட்டிருக்கிறாள். ஏன் தடுமாறி ஒத்துழைப்பு கூட கொடுத்திருக்கிறாள். ஆனால் அவளாக முத்தம் கொடுப்பது இதுவே முதல் முறை. ஆளை அடித்து சாய்த்து அவன் ஆண்மையை கிளர்ந்து எழுந்து வெடிக்கச் செய்யும் முத்தம் அது. அத்தியாயம் 58. எபிலாக். 2 வருடங்கள் கழித்து மடிக்கணினியில் அலுவலக வேலையை பார்த்து கொண்டிருந்த விஷாகா கோடிங் எரர் என்று வெகு நேரமாக மண்டை காய வைத்த தன் ப்ராஜெக்டை தலையை சொரிந்து கொண்டே பார்த்தாள். அட போங்கடா என்னும் போக்கில் சோபாவில் அப்படியே சாய்வாக தலை சாய்த்து கண்ணை மூடி அமர்ந்தவளுக்கு சூடாக டீ குடித்தால் தேவலாம் போல் இருந்தது. ஆனால் எழுந்து சென்று தயாரிக்க வேண்டுமே, அதில் கால் நேரம் செலவாகும். ஒன்றாக இதை முடித்து விடுவோம். கணவனிடம் கேட்டால் உடனே செய்து கொடுப்பான் தான். ஆனால் விடுமுறை நாட்களில் அவனை ஓய்வெடுக்க விடாமல் தன்னுடைய ப்ராஜெக்ட் அவசரத்திற்காக பிள்ளைகளை அவனிடம் ஒப்படைத்து விட்டு வந்து வேலை செய்து கொண்டிருப்பதால் கேட்க மனமே இல்லை. யோசனையில் கண்மூடி இருந்தவளின் நாசியை நிறைத்தது கணவனின் ஆண்வாசமும் கூடவே ஆவி பறக்கும் இஞ்சி டீயின் மனமும். நாசியை நிரப்ப மெல்ல கண்ணை விழித்தாள் விஷாகா. என்னடா ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா தெரியுறியே, இந்த டீயை குடிச்சிட்டு ஒர்க் பாரு. ரொம்ப தேங்க்ஸ்பா. அடி வாங்க போற. மனைவி அருகில் மிக நெருக்கத்தில் அமர்ந்த வசந்த் அவள் மடியிலிருந்து கணினியை தூக்கி டேபிள் வைத்துவிட்டு அவளின் காலை நீட்ட வாக்கில் தன் மடியில் போட்டு ஒவ்வொரு விரலாக நீவி சொடக்கெடுத்து கொண்டே மனைவி டீ அருந்தும் அழகை ரசித்தான். ரொம்ப முடியலையா குல்ஃபி? நோப்பா, எனக்கு ஒர்க்கு எப்பயுமே கஷ்டமாக இருந்ததில்ல. இன்னொரு 10 நிமிஷத்தில் எரரை ரெக்டிஃபை பண்ணிடுவேன். பட் எனக்கு வேலை பார்க்கவே தோணலைப்பா. இது நம்ம ஃபேமிலி டைம். இன்னைக்குன்னு பார்த்து அவசரமாக இந்த ஒர்க் முடிக்க சொல்லி ஃபோன் பண்ணிட்டாங்களேங்கிற எரிச்சல் தான். நீங்கள் வேற இன்னைக்கு தான் லீவு. ரெஸ்ட் எடுக்க முடியாமல் குழந்தைங்கள பார்த்துட்டு சிரமமாக இருக்கும்ல உங்களுக்கும். அயர்ச்சியாக பேசியவள் கணவனின் தோல் சாய்ந்தாள். இதில் என்னடி எனக்கு சிரமம்? நம்ம பிள்ளைங்கடி அவங்க 2 பேரும். அகிலன் ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சுக்குவான். அவனை பற்றி என்ன பிரச்சனை? பாப்பா இப்போதானே 1 வயசு. அவளுக்கு என்ன பெருசாக டிமாண்ட் இருக்க போகுது? டிவியில் ரைம்ஸ் வச்சா அமைதியாக பார்க்குறா. கொஞ்சமாக ஏதாச்சும் சாப்பாடு ஊட்டி விட்டாலும் கம்முன்னு சாப்பிட்றா. அதை தாண்டி நீ சாப்பாடெல்லாம் ப்ரிப்பேர் வேற பண்ணி வச்சுட்டு குழந்தைங்கள கூட நானும் கார்ட்டூன் பார்த்துட்டு ரெஸ்ட்டு தானேடி எடுக்கிறேன். நீ ஏன் ஒரி பண்ணிக்கிற?
இங்கே பாரு, நான் போய் பிள்ளைங்களை பார்த்துக்கிறேன், நீ டீ குடிச்சிட்டு தெம்பா ஒர்க் பண்ணு. எப்படி பார்த்தாலும் உனக்கு மத்தியானம் வரைக்கும் தான் ஒர்க், உனக்கே தெரியும். மத்தியானம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் வெளியில் போகிறோம், லீவை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறோம், அவ்வளவுதானே, ரிலாக்ஸ் என்ற வசந்த் அவளின் இரு தோள்பட்டைகளையும் மிருதுவாக எழுந்து முதுகு பக்கம் சென்று அமுக்கி நீவி விட்டு பின்பு அவளின் முகவாய்க்கட்டையை தன்னை நோக்கி தூக்கி அண்ணாந்து பார்க்க வைத்து அவளின் இதழில் அழுத்தமாக ஒரு முத்தம் வைத்துவிட்டு படுக்கையை இறக்கி சென்றான். போகும் கணவனின் முதுகையே காதல் பொங்க பார்த்து கொண்டிருந்தாள் விஷாகா. கணவனின் வார்த்தையா, இல்லை கணவனின் முகம் கண்டதாலோ, இல்லை அவன் போட்டு கொடுத்த டீனாலோ, ஏதோ ஒன்று புத்துணர்வு கொடுக்க வேக வேகமாக எரரை கண்டுபிடித்தவள் அதை ரெக்டிஃபை பண்ணி முடித்து தன்னுடைய ப்ராஜெக்டை மேலிடத்திற்கு மெயில் அனுப்பிவிட்டு மடிக்கணினியை மூடி வைத்தவளுக்கு மார்பில் சுளீர் என்று ஊசி குத்துவது போன்ற வலி. மார்பை தடவி விட்டவளுக்கு அவளின் கையில் பிசு பிசுப்பு என்று ஈரப்பதம் உணர்ந்து மண்ணியை பார்த்தாள். கடந்த 3 மணி நேரமாக ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை பார்க்கிறாள். மகளுக்கு அமுது ஊட்டவில்லை. அதன் விளைவுதான் பால் கட்டி கொண்டு வலிக்கிறது. பா, டோர் லாக் பண்ணிட்டு வாங்களேன். தன்னுடைய கைபேசியிலிருந்து படுக்கை அறையில் இருக்கும் கணவனுக்கு கால் செய்து கூறினாள். வசந்த் படுக்கை அறையின் கதவை சாற்றிவிட்டு அகிலனிடம் பாப்பாவை பார்த்து கொள்ளுமாறு கூறிவிட்டு வெளியே வந்தான். என்னடி வலிக்குது? எங்கடி? பதறி வந்தது வார்த்தைகள் மனைவியின் கலங்கிய கண்ணில். 10 நிமிடத்திற்கு முன் நல்லாதானே இருந்தால் என்ற எண்ணம் தோன்றவே எங்கே வலிக்கிறது என்று ஆராய்ந்தவனுக்கு அவளின் மேல் பக்க நைட்டியில் ஈரம் இருக்க உடனே நாக்கை கடித்து உணர்ந்தவன் வேகமாக அருகில் வந்து அமர்ந்தான். கொஞ்சமா எடுத்து விடுங்கப்பா, இப்படியே இருந்தா உங்க மக வாயே வைக்க மாட்டா. உதட்டை சுளித்தாள் விசாகா. 2வது போட்ட குட்டியும் கணவனின் அச்சசல் சாயல். மனைவி உதட்டு சுளிப்பில் சொல்லென்று சுண்டியவன், உனக்கு பொறாமடி. ரொம்பதான், சீக்கிரம்ப்பா, வலிக்குது. கணவனுக்கு கசக்கவா செய்யும். கள்ளச்சிரிப்புடன் தாவி மனைவியின் மடியில் தலை வைத்து அவனும் ஒரு சேயாய் மாறி போனான். கிடைத்த கேப்பில் எல்லாம் கெடா வெட்டும் கணவனை செல்லமாக வையத்தான் முடிந்தது. முதல் சேயாக மாறி தன்னிடம் அமுதம் பருகி தன்னுடைய அமுத கிண்ணத்தை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்த பின் மடியை விட்டு எழுந்தான் வசந்த். இந்த 1 வருட காலத்தில் எத்தனையோ முறை குழந்தை சரியாக பால் அருந்தாமல் இருக்கும் பொழுது, வேலை காரணமாக மார்க்கட்டி கொண்டு இருக்கும் பொழுதும், சிரமப்படும் பொழுதெல்லாம் கணவன் தான் வந்து சேயாய் இருந்திருக்கிறான். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவளுக்கு தான் கண்ணமெல்லாம் சிவந்து வெக்கம் பூசிக்கொள்ளும். சேட்டை பிடித்த கணவன் அல்லவா? வெறும் நெஞ்சின் பாரத்தை மட்டுமாய் குறைத்துவிட்டு எழுந்து செல்வான். அவளின் கணினி, அலைபேசி அனைத்தையும் அங்கேயே வைத்துவிட்டு தன் மனைவியை கையில் அள்ளி கொண்டான். தங்களின் படுக்கை அறைக்கு வந்து மனைவியை கீழே இறக்கிவிட்டவன் பூக்குவியலாக ரோஜா மொட்டாக பெட்டில் படுத்து அண்ணனின் விரல் பிடித்து சப்பி கொண்டிருந்த மலலையை தூக்கி மனைவியின் மடியில் கொடுத்தான். ஏசியை மிக வேகத்தில் வைத்துவிட்டு மனைவி சாய்வாக அமர்வதற்கு முதுகில் 2 தலகாணி, மடியில் குழந்தையை கிடத்தி பால் கொடுப்பதற்கென்று ஒரு தலையணை, காலில் அவள் நோகாமல் இருப்பதற்கு காலுக்கு 2 தலையணை என்று அத்தனையும் வைத்துவிட்டு அருகில் அமர்ந்து மகனுடன் ஜாக்கி ஜானின் சாகசங்கள் சுட்டி டிவியில் பார்த்து கொண்டிருந்தான். இதில் அவ்வப்போது மகனுடன் சேர்ந்து அந்த கார்ட்டூனுக்கு கமெண்ட் வேற. அதிசயித்து பார்த்தால் விஷாகா கணவனை. ஒரு ஆணுக்குள் தான் எத்தனை பரிணாமங்கள். மனைவி பணியாக இருக்கும் பொழுது பெற்ற பிள்ளைகளை பார்த்து கொள்வதில் தாயாக மாறுகிறான். மனைவிக்கு சேவை செய்யும் பொழுது சிறந்த இணையாக இருக்கிறான். பிள்ளைகளுடன் விளையாடுவதில் அவர்களுக்கு சிறந்த தோழனாக இருக்கிறான். பிள்ளைகளை வழிநடத்தி கண்டிப்பதில் சிறந்த ஆசானாகவும் இருக்கிறான். இப்படி ஒரு குடும்பத்திற்கு அனைத்துமாக இருப்பவன் தான் சிறந்த ஆண். ஒரு ஆண் இல்லாமல் கூட ஒரு பெண் சமாளித்து விடுவாள். ஆனால் ஒரு பெண் இல்லாமல் தான் ஆணால் சமாளிக்க முடியாது என்று சிலர் கூறுவது முற்றிலும் தவறு. ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக கணவன் மனைவி இருவரும் ஒருவராக இணைந்து செயல்பட்டால்தான் அந்த குடும்பம் சிறந்திருக்கும். அந்த கிங் சைஸ் படுக்கையில் நடுவில் அகிலன், அவன் 1 வயதே முடிந்த குட்டி தங்கை அகிலா, அந்த கரையில் வசந்த், இந்த கரையில் விஷாகா. ஆனாலும் இருவரின் கைகளிலும் குழந்தைகளை அணைத்தது போல் இணைந்திருந்தது.
பிள்ளைகள் உண்ட களைப்பில் உறங்க இங்கு இருவர் கண்களோ தங்கள் இணையை உண்டு கொண்டு இருந்தார்கள். மனைவியை நினைத்து அத்தனை பெருமை ஒரு கணவனாக வசந்திற்கு. எத்தனை கஷ்டங்கள் வந்தது. தனி ஒருத்தியாக நின்றாளே, ஆறுதலுக்கு கூட ஆள் இல்லாமல் கஷ்டங்களை சுமந்தாளே. இதோ இப்பொழுது என் ஆசையை தீர்க்க மீண்டும் ஒரு மகவை பெற்று எனக்கு துணையாகவும் குடும்பத்திற்கு அரணாகவும் நிற்கிறாளே. செல்லம், அகிலனை நீ சுமக்கும் போது கூட இருந்து பார்த்துக்கல. அகிலனோட ஒவ்வொரு அசைவையும் நான் கண்டு ரசிக்கலங்கிற ஏக்கம் எனக்குள்ள இருக்கு. இந்த ஏக்கம் போகவே மாட்டேங்குது செல்லம். அதுக்கு ஒரு வழி இருக்கே என்று ஊமையாக சிரித்தவளின் சிரிப்புக்கான அர்த்தம் அப்பொழுது புரியவில்லை. வெக்கேஷன் என்று கேரளா ரிசர்ட் ஒரு மாதம் சென்று விட்டு அடுத்த மாதம் இங்கு வரும் பொழுதே அதற்கான பரிசு கையோடு வந்ததே. ஒரு நாள் வேலை என்று வெளியே சென்று விட்டு மாலை வீடு வரும் பொழுது வீடு முழுக்க நெய் மணக்கும் வாசமும் பன்னீர் ரோஜா இதழும் மணக்க ஏதோ ஸ்பெஷல் என்று புரிந்தவனுக்கு என்ன என்றுதான் தெரியவில்லை. என்னடி ஆள மயக்கிற, வீடே நெய்வாசமா வேற இருக்கு. மனைவியின் அலங்காரத்தில் வாயை பிளந்து கொண்டு வந்தவன் வாயில் மைசூர் பாக்கை வைத்து நிரப்பினாள் விஷாகா. இனிப்பின் சுவையில் ரசித்து கொண்டு முழங்கிக் கொண்டிருந்தவன் கையில் இரட்டை கோடு விழுந்த அட்டை இருக்கவே இன்பமாக உறைந்தான். நீங்க தானே கேட்டீங்க, அகிலனை மாசமா இருக்கும் போதே என்னை பார்த்துக்க முடியல, அவனை இன்னும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் தூக்கி கொஞ்ச முடியலன்னு. அதனாலதான் அடுத்த குழந்தை எதுவா இருந்தாலும் முழுக்க என்னை பார்த்துக்கிற பொறுப்பும் சரி, குழந்தைய பார்த்துக்கிற பொறுப்பும் உங்களோடது தான். இப்ப ஹாப்பியா என்று கேட்ட மனைவியை இருக்க அணைத்து கொண்டு அவள் தோல் வளைவில் முகம் புதைத்தவனுக்கு கண்கள் கரித்து கொண்டு வந்தது. ஏய், அழுகிறியா? உரிமையில் ஒருமைதான் எப்பொழுதும். இல்ல ஐய, ஷேம். என்னடா இங்க பாரு தங்கப்பா. கண்ணை துடைத்து கொண்டவன், எனக்காக வாடி, உனக்காக நான் ஒண்ணுமே பண்ணலையேடி. காதலித்தே கொள்கிறாள் அவனின் செல்ல ராட்சசி. ஹலோ, என்ன சோலோவா எஸ்கேப் ஆகுறீங்க? நீங்க ஒன்றும் பண்ணாமலா 40 நாளில் உள்ளுக்குள்ள ஒன்று உருளுது. நான் என்னடி பண்ணேன், நீதான் என்றவன் என்ன கூறினானோ வேகமாக பாய்ந்து அவனின் வாயை பொத்தியவள் இழுத்து அணைத்து கொண்டாள். குடியால் கரைந்து போக இருந்த என் வாழ்க்கையை அடாவடியாக போராடி மீட்டெடுத்து கொடுத்தாளே. இங்கு சிங்க பெண்கள் எல்லாம் உருவாவதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். கணவன் மனைவிக்கு துரோகம் செய்யலாம், மனைவி கணவனுக்கு துரோகம் செய்யலாம். ஆனால் பெற்றோர்கள் குழந்தைக்கு துரோகம் செய்யவே கூடாது, முடியவும் முடியாது. குடும்ப உறவில் கள்ள தொடர்பு வந்தால் அதில் பெரிதும் பாதிக்கப்பட போவது குழந்தைகளாகத்தான் இருக்கும். நம்மை பார்த்து வளரும் குழந்தைகளுக்கு நாம் தான் சிறந்த முன்னோடியாக. நாம் அவர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறோம் என்பதை அவர்கள் நம் மூப்பில் திருப்பி கொடுக்கும் பொழுதுதான் உணர முடியும். அப்பொழுது உணர்ந்து பயன் என்ன? அவர்கள் வளரும் போதே அவர்களோட நாமும் வளர வேண்டும். அன்பால், பண்பால், குணத்தால், அனைத்துமாக. என்ன அப்படி பார்க்குறீங்க? வைரத்தை கண் சுமட்டாம பார்த்தா புண்ணியமா? வைரமா என்கிட்ட எங்க என்றவள் ஃபீடிங் நைட்டிஸ் சரியாக மூடாமல் இருப்பதை பார்த்து கணவனை முறைத்தாள். அடி எருமை, ஓ கண்ணை தான் நான் வைரம்னு சொன்னேன், ஆனா நீ என்னை விட ரொம்ப காஜியா இருக்கடி, எப்ப பாரு இதே நினப்பு தான் என்றவன் இப்பொழுது உரிமையாக இன்னும் மூடாமல் இருக்கும் வைரத்தை கண் கொட்டாமல் பார்த்தான். உங்களை என்றவள் பிள்ளைகளுக்கு அணைவாக தலையணையை வைத்துவிட்டு கணவன் மேல் ஏறி படுத்தவள் செய்த செய்கையெல்லாம் சென்சார் போர்டு வெட்கம் வர வைக்கும் காட்சிகள். வசந்த் விசாகா என்றும் இது போல காதலுடனும் புரிதலுடனும் இணைந்து அகிலாவை உயர்த்த நாமும் வாழ்த்து கூறி விடைபெறுவோம். நாமும் ஒரே புருஷன் ஒரே பொண்டாட்டியோடு ஏராளமான குழந்தைகளோடு சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வேண்டுவோம். நன்றி, வணக்கம். என்ன மக்களே, மோக விவாகம் எப்படி இருந்தது? இது மாதிரி உங்க லைஃப்ல நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய விஷயம். அவங்க இப்ப எப்படி இருக்கிறாங்க, இல்லை இது எல்லாத்து லைஃப்லயும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம கடந்து தான் வந்திருப்போம். அதெல்லாம் பத்தி என்னன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. மறக்காம இது போல ஆடியோ நாவல் தொடர்ந்து கேட்பதற்கு கிவி நாவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்க மறந்துடாதீங்க. Thank you so much.